அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்மகுருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. காத்யாயனி மகாமாயி மகாயோகி நதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமக என்பது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் அறியக்கூடிய இந்த ஸ்லோகம். கோகுலத்தில் இருந்த பெண்கள் காத்யாயனி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது அந்த காத்யாயினி தேவியிடம் வேண்டிக் கொள்ளும் போது இந்த ஸ்லோகத்தை பாடியிருக்கிறார்கள் என்பது ஆச்சாரியர்களுடைய நியமனம். அப்பேற்பட்ட இந்த மகா ஸ்லோகத்தில் கூறப்படுவது யாதெனில், அந்த காத்யாயினி தேவியிடம் சாட்சாத் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனான கண்ணனே நமக்கு பதியாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்கிறார்கள். ஒன்று, அவரே கண்ணனே நமக்கு பதியாக இருக்க வேண்டும், அல்லது அவனைப் போல ஒரு உத்தமனான ஒரு புருஷன் நமக்கு அமைய வேண்டும் என்பதுதான் இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்பது இன்றைய தினத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். என கண்ணனையே வரித்தவள் ஆண்டாள் பூமி பிராட்டி. அவளுடைய ஆண்டாள் கோஷ்டியிலிருந்து நாமும் அதையே பிரார்த்தித்துக் கொள்ளலாம். இதை பெண்கள் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும் என்பது கிடையாது. ஏனென்றால் அவன்தான் ஏக புருஷன், அவன்தான் பரமபுருஷன். நாமும் ஆண்களும் ஸ்திரீதான் என்பது போல இந்த பாசுரம் அமைகிறது. ஆகையாலே அவனை அடைய வேண்டும் என்ற இலக்கு பெண்களுக்கு சுலபமாக இருக்கிறது, ஆண்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அந்த ஆண் என்ற அந்த அகந்தை சிறிது இருக்கிறதுனாலே அந்த பெண்களுக்குண்டான சுபாவம் இயற்கையிலே நமக்கு வருவதில்லை. ஆகையால் தான் ஆச்சாரிய புருஷர்களும் என்ன மகான்களும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பாவனை வர வேண்டும் என்பதற்காக தாங்களும் சேலை அணிந்து கொண்டு பூச்சூட்டி கொண்டு நாயகி பாவத்தை அனுபவித்து இருக்கிறார்கள். அது யார் அனுபவித்தது முதலில் என்றால் பராங்குச நாயகி என்ற சுவாமி நம்மாழ்வார் அனுபவித்திருக்கிறார் பெண் பாவனையிலே. நம்மாழ்வார் பெண்ணாகவே மாறி காதலியாகவும் என அப்படிப்பட்ட அந்த காதல் பாவனையிலே அவர் பாசுரத்தை எல்லாம் பாடியிருக்கிறார் நாயகி சுவாமிகள். என்ன புறாவை தூது விட்டிருக்கிறார், கிளியை தூது விட்டிருக்கிறார், என்ன மீனை தூது விட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தூதுகளை எல்லாம் காதல் வயப்பட்டு யார் நம்மாழ்வார் என்ன அங்க ஆழ்வார் திருநகரியிலே புளிய மடத்து அடியிலே அமர்ந்திருக்கின்ற மகா குரு அவர் தூது விட்டிருக்கிறார். அவர் பெண்ணாகவே மாறியிருக்கிறார். அவரை தொட்டு வந்த என்ன திருமங்கை ஆழ்வார் பராங்குச நாயகி அவருடைய பெயர். எப்படி பராங்குச நாயகி. இன்றைய தினம் பரகால நாயகி, மன்னிக்க வேண்டும், பரகால நாயகி. இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி. இன்றைய தினம் 8ஆம் நாளா இன்னைக்கு? ஆமாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரி வேட்டை நடக்கும். என்ன அந்த குதிரையிலே பெருமாள் வரும்போது அவருடைய காலில் அணிந்திருக்கின்ற அந்த மெட்டியை பார்த்து அந்த நகையை கடித்து கொண்டு திருட முயற்சித்திருக்கிறார் இந்த திருமங்கை மன்னர். என்ன பிறகுதான் இந்த மந்திர உபதேசம், திருமந்திர உபதேசம் பெற்று தானே ஒரு பெண்ணாக மாறிவிட்டாராம். என்ன ஒரு குடும்பஸ்தனாக இருந்த குமுதவல்லியை மணந்திருந்த அந்த திருமங்கை மன்னர் என்ற கள்ளர் குலத்தை சேர்ந்த அவரே தானே பெண்ணாக மாறிவிட்டாராம். அப்படி பெண் பாவனையிலே ஆகும் போது சுலபமாக நமக்கு பக்தி கிட்டு பகவானுடைய திருவடி கிட்டும் என்பதனாலே எல்லோருமே ஸ்திரீகள் தான் என்பது போல இந்த காத்யாயனி விரதத்தை ஆண்களும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும், அனுஷ்டிக்க வேண்டும் என்பது முன்னோர்களுடைய திருவாக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2வது நாள் இன்றைய தினம் இந்த கீதா பவனத்திலே நாம் எல்லாம் 3வது பாசுரத்திலிருந்து இன்று அனுபவிக்கலாம் என்பது நியமனம். அப்படி இருக்கும்போது நேற்று வந்து மார்கழி திங்கள் பாசுரம், பிறகு வையத்து வாழ்வீர்கள். இன்றைய தினம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்களம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கையலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோரம்பாவாய் என்பது இன்றைய பாசுரத்துடைய ஆண்டாள் பூமி பிராட்டினுடைய ஆசீர்வாத பாசுரம் என்று சொல்ல வேண்டும். இதை இந்த உலகனைத்தும் நல்ல செழிப்பாக இருக்க வேண்டும், நல்ல
களரிகள் என்ன நீர்நிலைகள் அனைத்துமே நல்ல மழை பெய்து எல்லாமே செழிப்பாக நல்ல ஆரோக்கியமாக மக்கள் வாழ வேண்டும் என்பது போலே இது ஆசீர்வாத பாசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாசனத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று சொல்லி அந்த பகவானுடைய உத்தமத்தன்மையை போற்றுகிறார் ஆண்டாள். இந்த நிறைய பேர் இந்த புருஷர்கள்னு சொல்லும்போது நாம எல்லாம் புருஷர்கள்னு சொல்லிக்கிறோம். ஆடவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் புருஷர்கள்லாம் நம்ம எல்லாம் சாதாரண புருஷர்கள். என்ன அதுக்கு மேலே ஒரு புருஷத்தன்மை இருக்கிறது. அதுக்கு பேர் உட்புருஷம்னு சொல்லுவாங்க. உட்புருஷம் அப்படின்னு சொல்லி அதற்கு மேல் தன்மை உத்தர புருஷம்னு சொல்லுவாங்க. அதற்கு மேல் தன்மை நம்மால் அடைய முடியாத தன்மை, அதுதான் உத்தம புருஷத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உத்தம புருஷன் யார் என்றால் சாட்சா ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்பதுதான் திண்ணம். அப்படி இருக்கும்போது அந்த நாராயணனையே நேற்று பாசுரங்களிலே சொன்ன நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லிக்கொண்டே விரதம் அனுஷ்டிப்பதற்காக வையத்து வாழ்வீர்கள் என்று அழைத்து கொண்டே நேற்று ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி என்று சொல்லி நமக்கு செழிப்பு கூட கூட செல்வம் கூட கூட கர்வம் கூடிடும். அப்போ கர்வம் குறையணும்னா என்ன பண்ணணும்? 4 பேருக்கு 4 கொடுக்கணும். என்ன ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டின்னு சொல்றாங்க. ஐயத்துக்கும் பிச்சைக்கும் என்ன வித்தியாசம்? ஐயம் என்றால் நாம் தேடி சென்று என்ன தானம் கொடுப்பது. ஒரு நிமித்தமாக நல்ல வேளையிலே நல்ல காலங்களிலே நல்ல ஒரு உத்தமனாக இருக்கின்ற பாகவதனை பார்த்து நாம் ஏதாவது வஸ்திர தானமோ அன்னதானமோ என்ன ஏதாவது அளித்தோம் என்ன அது தானம் என்று சொல்லப்படுகிறது. அது ஐயம் என்று சொல்லப்படுகிறது. பிச்சை என்றால் வறியவர்களுக்கு என்ன வறியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடமை பிச்சை. என்ன இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், உரியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், வறியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். உரியவர்கள் என்றால் உற்ற அந்த குணத்தை உடைய பாகவதர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். வறியவர்கள் என்றால் இல்லாதவர்களுக்கு. இதை இரு விஷயமாக ஆச்சாரிய புருஷர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்னன்னா ஞானமும் அப்படித்தான். என்ன ஞானம் உடையவர்களுக்கு நாம் சென்று அந்த ஞானம் கூடும் வண்ணம் அவர்களெல்லாம் வணங்கி நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே ஞானம் இல்லாதவர்களுக்கு நாம் பெற்ற ஞானத்தை வழங்கி நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? நம்ம வணங்கணும், ஏற்றுக்கொள்ளணும், ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இந்த ஞான விஷயத்திலே நிறைய நமக்கு குறைபாடு இருக்கிறது. அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு காரியம் செய்யும் போது இந்த காரியம் எதற்கு செய்கிறோம், எப்படி செய்ய வேண்டும், இது எல்லாமே கேள்விகளாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றன. சில விஷயங்களில் கேள்விப்படாமலேயே போய்விட்டன. என்ன சற்று நேரத்துக்கு முன்பாக நேற்று அடியேன் சொல்லியிருக்கும் இந்த ஆச்சமனியம் என்ற ஒரு விஷயத்திலேயே மக்களுக்கு அவ்வளவு என்ன சந்தேகங்கள் விளங்குகிறது என்றால் எப்பேற்பட்ட சந்தேகங்கள் இன்னும் நிறைய கூடியிருக்கும் என்பது நாமே நம்மை யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையாலே இது போன்ற பாசுரங்கள் எல்லாம் இந்த ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டினா எப்படிப்பா நமக்கு மனசு வரும்? தானம் கொடுக்கறதுக்கும் தர்மம் கொடுக்கறதுக்கும் பிச்சை கொடுக்கறதுக்கும் எப்படி மனசு வரும்? நம்ம செழிப்பா இருக்கணும் இல்ல? நம்ம செழிப்பா இருந்தா தானே நம்ம தைரியமா தானம் கொடுக்க முடியும். தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம். என்ன அது ஒரு வகை. அப்படி இருக்கும்போது நம்ம தனக்கு மிஞ்சின அளவுக்கு நமக்கு செல்வம் வேணும் இல்ல? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ஓங்கி உலகளந்த உத்தமரை பாடுங்கள் என்று சொல்லி ஆண்டாள் போட்டுகிறார். இது பாசுர வரிசையிலே ஒவ்வொரு பாசுரத்துக்கும் உண்டான அந்த தொடர்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கும் போது இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்ன நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் அப்படின்னு சொல்லி இந்த பாவை நோன்பு இருக்கின்ற விதத்தை இங்கேயும் செழிப்பாக சொல்லுகிறார் ஆண்டாள். இந்த பாவை நோன்புக்காக நாம் பூச்சாற்ற வேண்டும், பல புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், என மாலை சாற்ற வேண்டும் என்று சொல்லி பிறகு நல்ல தீர்த்தமெல்லாம் கொடுத்து பகவானை அந்த பகவதியை வணங்க வேண்டும் என்று சொல்வது போல என ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இதான் அந்த செழிப்பை சொல்றது. ஒரு மாசத்துல நமக்கு 3 மாறி போதும். என்ன 3 மழை சரியாக என்ன 1 மணி நேரம் விடாம சட்ட பெஞ்சிட்டு வச்சுங்களேன், நாடு செழிப்பாயிரும். என்ன விட்டு விட்டு பெய்கிறது, நமக்கு ஓயாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சுக்கிட்டே இருக்குது. புயல் வெள்ளம் வர்றது, மழை வெள்ளம் வர்றது. என்ன அந்த புயலினாலே தினமும் எல்லாருமே அவஸ்தைப்படுறது. ஒன்று அதீத மழை, இல்லை மழையே அனாவிருஷ்டி அதிவிருஷ்டின்னு சொல்லுவாங்க. அனாவிருஷ்டின்னா என்ன குறைந்து காணப்படுவது, அதிவிருஷ்டி என்ன அதிகமாக மழை பெய்வது. இப்படி கூட குறைய இல்லாம மாதம் மும்மாறி பெய்துன்னு சரியான மழை பெய்ய வேண்டும். என்ன எப்ப நமக்கு மேல இருக்கிற அந்த தொட்டி இருக்குல்ல, தண்ணி நிறைஞ்ச உடனே அதை அமர்த்திடணும். அது நிறைஞ்சு வீணாகி வழிஞ்சு வெளியில போற அளவுக்கு பக்கத்து வீட்டு வார கூப்பிட்டு தண்ணி கொட்டுதியா
நம்ம வீடெல்லாம் நனைஞ்சுக்கிட்டு இருக்கான கத்துல பிறகு அமர்த்தினா எப்படி இருக்கும்? அது போல அதிவிருஷ்டி. என்ன அனாவிருஷ்டின்னா நமக்கு நீரே இல்லாமல் இருந்தால், காஞ்சு போயிருந்தா, பானையிலேயே தண்ணி நிறைய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அது ரெண்டுமே இல்லாமல் சமமாக இந்த 3 மழை பெய்ய வேண்டும். அதான் இந்த திங்கள் மும்மாரி பெய்துன்னு சொல்லி ஆண்டாள் போற்றுகிறாள். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி, எந்த தீங்கும் இல்லாமல் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகள அப்படின்னு சொல்ல, இந்த மழை அதிகமாக பெய்யும் போது என்ன ஆகும்னா, இந்த கழனிகள் இருக்குல்ல, வயல்வெளிகள், அங்கெல்லாம் அதிகமாக தண்ணி வந்துச்சுன்னா அந்த வயலில் இருக்கிற அந்த அந்த தானியம் எல்லாமே முங்கிடும். அப்புறம் சரியாக வளராது, அது வீணாகி போயிடும். அதனால சரியான நீர்நிலைகளில் சரியாக நிற்கணும் அந்த வயல்வெளிகளில் தண்ணீர். அப்படி நிற்கும் போது கயல் மீன்கள் அப்படியே ஊட போய் அப்படியே வளைந்து வளைந்து போகுமாம். அந்த காட்சியை வர்ணிக்கும் வண்ணம் இந்த பாசுரத்திலே அந்த செழிப்பை காட்டுகிறாள் ஆண்டாள். இது எல்லாமே ஒரு நேர் அலை ஒளிபரப்பு போலே, ஏன்னா நேர் அலை ஒளிபரப்பு போலே ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரத்திலே விளக்கி இருக்கிறாள். அப்போ ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்படிங்கிறது இந்த ருது மார்கழி மாதத்துடைய ருது, அதை விளக்குகிறாள். இந்த மார்கழி மாதத்துடைய ருது என்றால் பருவகாலம்னு அர்த்தம். இந்த காலம் ஹேமந்த ருதுன்னு இதனுடைய பெயர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேமந்த ருதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ரொம்ப சௌக்கியமா சுகமா இருக்கின்ற. ஹேமா என்றாலே மகாலட்சுமி தான். என்ன நம்ம அந்த வார்த்தையைத்தான் நெஞ்சில் அகலகில்லேன் இறையுமென்னு அறமேல் மங்கை உரை மார்பனாக இருக்கின்ற பெருமாள். என்ன அவன் என்ன பண்ணியிருக்கா? மகாலட்சுமி தாயாரை ஹிருதயத்திலேயே வச்சிருக்கான். அந்த ஹிருதயத்தில் இருக்கிறதுனால, மகாலட்சுமி இருக்கிறதுனால அவள் பேர் ஹேமா. அந்த ஹேமா என்ற வார்த்தையை தான் நாமும் ஹேம் ஹேம்னு சொல்லிக்கிறோம். புரியுதா? அந்த ஹேம் என்ற வார்த்தையில் மகாலட்சுமி இருக்கா. நம்ம பாஷை வேத பாஷை, நமது வேதத்தின் பேச்சு பாஷை நம்முடைய சௌராஷ்டிரா பாஷை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஹேம் ஹேம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆகையாலே இந்த செழிப்பை காட்டும் போது என்ன, இந்த பாசுரத்திலே ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறி வண்டு கண் படுப்பன்னா, இந்த ஹேமந்த ருதுவிலே அனைத்து மலர்களும் நல்ல மலர்ந்து பூத்து குலுங்குமா. எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த பூத்து குலுங்குகின்ற மலர்களிலே இருக்கின்ற தேனை உண்டு கொண்டே அந்த உண்ட மயக்கத்தில் அந்த தொண்டனாகிய அந்த வண்டுவும் அப்படியே மயங்கி அப்படியே ரீங்காரம் இல்லாமல் அப்படியே சத்தம் இல்லாமல் படுத்திருக்குமா. என்ன படுப்ப, என்ன அதான் சொல்றா ஆண்டாள், இந்த பூங்குவளை போதில் பொறி வண்டு கண் படுப்பங்கிறது இந்த பாசுரத்தினுடைய ஒரு அனுபவம். அடியேன் இந்த பாசுரத்தை நம்முடைய சீதாராம ஆஞ்சநேயர் கோயில் அங்கே சேவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பக்தர்கள் எல்லாமே காலையில் 4:30 மணிலேருந்து கோஷ்டி ஆரம்பமாகுங்க. அங்கே தனியாக ஒரு 50-60 பேர் கோஷ்டின்னு இருக்காங்க. ஆண்டாள் கோஷ்டி அதுக்கு பேர். முதல் நாள் மார்கழி மாதம் திங்கள் முதல் நாளிலிருந்து என்ன 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பாசுரங்கள் எல்லாம் சேவிக்கப்பட்டு தையொருதுங்கள் பாசுரத்தோட பொங்கலில் முடிப்பாங்க. ஏன்னா பொங்கல் மகர சங்கராந்தி அப்போ முடிப்பாங்க இந்த விரதத்தை. அப்பேற்பட்ட கோஷ்டி நம்ம கோயிலில் இருக்குது. அந்த கோஷ்டியில் அடியேன் காலையில் போயிருக்கும் போது இந்த பாசுரம் அனுசந்தானம் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா அனுசந்தானம் ஆகிட்டு இருக்கும்போது அடியனுக்கு ஒரு கற்பனை, என்னடா இந்த பொறி வண்டு கண் படுப்பன்னு இந்த பாட்டில் வருதே, ஒரு வேளை என்ன ஒரு வண்டு அப்படியே பறந்து இங்கே வந்தால் எப்படி இருக்குன்னு நினச்ச மாத்திரத்தில் வண்டு வந்துருச்சுங்க. எங்கே இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. வண்டு சலசலன்னு உள்ள பறந்து வந்து அந்த கோயிலுக்குள்ள சுற்றி வந்து திடீர்னு அந்த வண்டே காணாமல் போயிடுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்பேற்பட்ட ஒரு கருணை, பகவானுடைய கருணை. என்ன அந்த பொறி வண்டு கண் படுப்பேன்னு சொன்னவொன்னே நினச்சேன், ஏதோ ஒரு யூகன் இல்லை, அந்த வண்டு எல்லாம் இது பறந்து வருமா அப்படின்னு யோசிச்சேன். வண்டு வந்துருச்சுங்க. வண்டு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அனுபவம், அடியனுக்கு கிட்டிய அனுபவம் அடியன் பகிர்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது, தப்பாக நினைக்காதீங்க. அப்படி இருக்கும்போது பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க. என்ன அர்த்தம்? நேற்று பாசுரம் ஒன்று படித்தோம். நம்ம என்ன நேற்று பாசுரம் ஒன்று படித்தோம். என்ன படித்தோம்? நேற்று பாசுரம் 21வது பாசுரமா? நேற்று படிக்கும்போது என்ன படித்தோம்? ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லி 21வது பாசுரத்தில் பாடி வச்சிருக்கா. அதை முன்கூட்டியே இந்த பாசுரத்தில் சொல்ல, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த என்ன, தேங்காதே புக்கிருந்து என்ன பசுக்கள் அவ்வளவு அந்த அளவுக்கு செழிப்பா இருக்கிறதாம். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த குடத்துல நிறைக்கிறத முன்னாடியே ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லி வச்சிருக்கா. 21ஆம் பாசுரத்துக்கும் இந்த 3ஆம் பாசுரத்துக்கும் உள்ள முடிச்சு இதான் அடியே நேற்று சொன்னேன்.
அடியேன் யாரோ கேட்டாங்க நேற்று, ஒவ்வொரு பாசுரமா விளக்கத்தை அனுபவிக்கணுமா, இல்லை மாற்றி மாற்றி விளக்கத்தை அனுபவிக்கலாமான்னா, ஆண்டாள் போட்ட முடிச்சு ஒவ்வொரு பாசுரமா சேர்த்து முன்னும் பின்னுமா முடிச்சு போட்டு வச்சிருக்கா இந்த திருப்பாசுரங்கள் எல்லாமே. ஆகையாலே இந்த ஒரு பாசுரத்துக்கும் இன்னொரு பாசுரத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்காது. ஒவ்வொரு பாசுரத்துக்கும் முடிச்சு போட்டிருப்பா ஆண்டாள். அதுபோல மாலையாக கோத்திருக்கிறாள். நான் அடியேன் சொன்னது நேத்து நெய்திருக்கிறாள்னு சொன்னேன். அந்த ஒரு ஆடை போல நெய்திருக்கிறாள். இது பாவாடை என்ன, இது பா மாலை மட்டும் கிடையாது, பாவாடைன்னு சொல்லலாம். அதுபோல இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவா என்று இந்த பாசுரத்தை ஆண்டாள் விழிக்கிறார். இந்த பாசுர விளக்கங்களை எல்லாம் நாம் கேட்கும்போது இரண்டு விஷயமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பமயமான காமியார்த்த விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றொன்று ஞான விஷயமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஞானம் பெருக வேண்டும், இந்த ஞான பெருக்கு ஏற்பட வேண்டும். இது போன்ற சொற்பொழிவுகள் ஆயிரம் நடக்க வேண்டும். என்ன, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக, ஞானம் நிறைந்த பசுக்களாக நாமே ஆக வேண்டும் என்பது போல இந்த பாசுரம் நமக்கு விளங்குகிறது. நாம் எல்லாம் ஞானம் நிறைஞ்சிருக்கணும். எவனாவது யாராவது ஒரு கேள்வி கேட்டா சட்டுன்னு பதில் சொல்ல தெரியணும். பதிலை தேடக்கூடாது. இந்த புஸ்தகத்தை பரட்டுது, அந்த புஸ்தகத்தை பரட்டுது, இப்படி யோசிக்கிறது, யார்கிட்ட போய் கேட்கறது, அதெல்லாம் கூடாது. தைரியமா நேர்த்தியா கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லணும். அது எப்போ வருதோ அப்பதான் இந்த வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக நாமே ஆவோம். என்ன, அடியேன் இப்படி தாங்க, யாரு கேள்வி கேட்டாலும் ஆன்மீக கேள்வி கேட்டால் பதிலை சொல்லிடுறது. என்ன, ஆண்டவன் பார்த்துக்குவான், சரியான பதிலை சொல்லிடுவோம். என்ன, ஆனால் ஆண்டவன் அதுக்கு ஆதரவு கொடுக்குறான். எப்படி தெரியுமா, நம்ம ஏதாவது கண்ணனுடைய சுபாவம் எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று தவறாக சொன்னா கூட அதையும் சரி கட்டிடுவான் அவன். அதான் கண்ணனுடைய சுபாவம். அவனை நினைத்து கொண்டு நாம என்ன சொன்னாலுமே அது சரி ஆகிறது. என்ன, இப்போ அப்படியே எப்படி இந்த வண்டு வருமானு யோசிச்ச வண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுபோல எது நடந்தாலும் அவன் ஆதரவு நமக்கு இருந்தால் எல்லாமே ஜெயம், எல்லாமே ஜெயம். அப்படி போல இந்த பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிற பாசுரத்தில் நமக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பாசுரத்தில் வாமனமூர்த்தியை போற்றுகிறான் ஆண்டாள். என திருவிக்கிரம அவதாரத்தை போற்றுகிறாள் ஆண்டாள். இந்த திருவிக்கிரம அவதாரத்திலே போற்றப்படும் போது நீர்நிலைகளை பற்றித்தான் அதிகமாக இந்த பாசுரத்திலே பேசிக்கொண்டே வருகிறாள். நம்ம பார்த்தோம்னா நமக்கு குளிக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே என்ன வேணும்? தண்ணியை தான் தேடுவோம். ஏன்னா காலையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நமக்கு சௌச்சாலா போயிட்டு வரதுக்கு, ஆச்சவடியம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நீரைத்தான் தேடுவோம். நம்ம பாரத தேசத்தில் மட்டும்தாங்க இந்த நீருக்குண்டான இந்த தத்துவமும் அந்த தெளிவும் அந்த மகத்துவமும் சொல்லப்படுகிறது. வேறு ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஊர்களெல்லாம் இருக்குது, சில விதேசங்கள், ஃப்ரெஞ்சு தேசமெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனீங்கன்னா குளிக்க கூட மாட்டாங்களாம். காலையில் வெறும் ஒரு துண்டில் என்ன தண்ணியை நினச்சிக்கிட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே வந்துடுவாங்களாம். அதே குளியலாயிருமா. அதுக்கு பேரே ஃப்ரெஞ்சு பாத்துன்னே வச்சுருக்காங்க. அவங்களாம் தண்ணியை தலைக்கெல்லாம் ஊற்றி குளிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. தொடச்சிக்கிட்டு போனாலே சரியாக வந்துடும். நம்ம காய்ச்சல் எப்பாவது வரும்போது அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அவங்க சாதாரணமே அப்படி தான் உடல் சுத்தம் பண்ணிக்குவாங்களாம். இன்னொரு நாடு இருக்குது, எப்படி தெரியுமா, இரவே குளிச்சிருவாங்களாம். காலையில் எந்திரிச்சு குளிக்கிற வேலைலாம் கிடையாது. ராத்திரியே குளிச்சுட்டு காலையில் அது வாட்டுக்கு பல்ல வலிக்கிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் கலாச்சாரங்கள், அப்படிலாம் ஒரு வழிமுறைகள் இருக்குது, வாழ்கிற வழிமுறைகள் இருக்குது. நம்ம அப்படி கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனே கை காலை அலம்பணும், முகத்தை கழுவணும், ஏன்னா சுத்தம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையே பார்க்குறோம். அந்த அளவுக்கு நீர் நமக்கு எவ்வளவு முக்கியமாக தேவைப்படுகிறது என்ற அந்த நீரை பற்றிய வர்ணனையிலே, அந்த தேவையிலே ஆண்டாள் இந்த செழிப்பு நீருக்கு வேண்டும், மும்மாறி பெய்ய வேண்டும்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறா. அதே மாதிரி நம்ம எல்லாமே குளிக்கிற அந்த பழக்கத்தை ஆண்டாள் நீராட வேண்டும், நீராட்டனுக்குண்டான மகிமையை சொல்லிக்கொண்டே வரும்போது திருவிக்கிரமனை ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தா, அவன் உத்தமன் என்று ஏன் திருவிக்கிரமனை பாட வேண்டும் என்றால், தனக்கு விரோதிகளாக இருக்கின்றவர்களை அனைவரையும் முடித்து விட்டானாம் பகவான் நாராயணன். ஆனால் இந்த பலி சக்கரவர்த்தியை மட்டும் அவன் முடிக்கவில்லை. ஏன்? அவனுடைய தந்தையான பிரகலாதனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு, உன்னுடைய வம்சத்தில் வருகின்ற யாரையும் நான் வதம் செய்ய மாட்டேன், ஹிரண்யகசிபு வதம் செய்துவிட்டு மற்ற யாரையும் நான் கொல்ல மாட்டேன் என்ற சரியா சொன்னாங்க. ஆமா, சொல்லணும்ல. அதாவது இதுதான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த ஞான ஊற்று எடுக்கணும்ல. அதனால தான் அடியேன் கேள்வி கேட்குறேன், எங்கெங்க ஊற்று எடுக்கிறதுன்னு பார்க்கணும்ல. ஏன்னா கீதாபவனத்தில் எல்லாருமே நீங்கள்லாம் தனித்தனியாக கூட சொற்பொழிவு பண்ணலாம். அந்த அளவுக்கு ஞானம் மிகுந்த மக்கள் நீங்கள் எல்லாமே. அடியேன் ஒரு சிறு பிள்ளையாக இங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த திருவிக்கிரமனை ஏன் போற்றுகிறாள் என்றால் காரணத்தை சொல்ல வேண்டும்.
அவனுடைய திருவிக்கிர வாமனனாக வந்து சிறிய குள்ள வடிவமான திருக்குறளனாக வந்து அவனுடைய காலை என்ன பிரம்மாவுடைய சத்தியலோகம் வரைக்கும் நீட்டினானாம். என்ன என்ன அந்த சத்தியலோகத்தை வரைக்கும் நீட்டும் போது பிரம்மா, ஆஹா, நாம் வணங்கி தவமிருந்து பார்க்க முடியாத இந்த திருவடி நம்மளை தேடி வந்திருக்கிறதே என்று சொல்லி கமண்டத்தில் இருக்கிற தீர்த்தத்தை விட்டானாம் பிரம்மா. அந்த தீர்த்தத்தை விடும்போது அந்த தீர்த்தமே கங்கையாக வழிந்தோடியதாம். சொர்க்கத்திலேயும் பூமியிலையும் பாதாளத்திலையும் திரிபாதா அப்படின்னு சொல்லுவாங்க கங்காவை. அப்படி திரண்டு ஓடியதாம் கங்கை. அந்த கங்கை நீர் நமக்கு கிட்ட வேண்டும் என்பதனாலே அந்த திருவிக்கிரமனை போற்றுகிறாள். இந்த நீர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதனாலே இது நீர் பாசுரமாகவும் விளங்குகிறது. என்ன, அதனாலதான் திருவிக்கிரமனை போற்றா. வேற யாரும் தீர்த்தத்தால கழுவின நீர் நமக்கு கிடைக்கலையே. இந்த திருவிக்கிரமன் ஸ்ரீபாத தீர்த்தம்னா இன்னைக்கு நம்ம நூபுர கங்கையாகவும் என்ன கங்காவாகவும் என்ன திருவேணி சங்கமமாகவும் எல்லா இடத்துலையும் பிரயாகராஜ்னு சொல்லி கங்கா, காவேரி, சரஸ்வதி, இன்னைக்கு இருக்கிற ஓடுற நதிகள் எல்லாமே கங்கா 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 என்றுதான் போற்றப்படுகிறது. என்ன, அப்பேற்பட்ட இந்த கங்கையையும் சேர்த்து சூட்சமமாக இந்த ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகளன்னு சொல்லி இந்த பாசனத்தில் வரும்போது மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் சொல்லி ஆண்டாள் போற்றுகிறாள். என்ன, இதெல்லாமே சூட்சமமான விஷயங்கள், இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள். அப்படி இந்த பாசனம், இன்றைய பாசனம், இந்த மூன்றாவது பாசனத்தின் விளக்கத்தை அனுபவித்தோம். அதை தொட்டு இந்த வாழ்த்து பாசனத்திலே எப்படி இருக்கிறதோ அதை தொட்டு தான் அடுத்த பாசனமும் வரும். ஏன்னா மழை பெய்ய வேண்டும்னு ஆண்டாள் சொல்லிட்டா. மும்மாறி பெய்ய வேண்டும். எப்படி பெய்ய வேண்டும்? ஏன்னா எப்படி பெய்ய வேண்டும்னா, ஆழிமடை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆடியுள் பொக்கு முகந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாடியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து, தாழாதே சார்ங்க புதைத்த சரமழை போல் வாட உலகினில் பெய்திடாய், நாங்களும் நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் சொல்லி இந்த ஒவ்வொரு பாசுரத்தினுடைய அந்த தொடர்ச்சி நாம் பார்க்க முடிகிறது. என்ன, அடியன் நேற்று அடியன் சொற்பொழிவாற்றி விட்டு நல்ல விருந்து கொடுத்தாங்க, நல்ல ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. அருந்து விட்டு போகும்போது ஒரு நபர் சொன்னார், ஒரு இங்கே இருக்கிற அங்கத்தில் ஒருத்தர் சொன்னார், ஐயா, பாசுரத்தினுடைய விளக்கத்தை வார்த்தைக்கு வார்த்தை சொல்லும்படியாக தங்கள் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். அதுபோல இந்த தொடர்பையும் அடியன் சேர்த்துக்கொண்டே வருகிறேன். ஏன்னா இப்போ மும்மாறி பெய்ய வேண்டும் சொல்லிட்டா, எப்படி பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் இங்கே விளக்குகிறார். ஏன்னா ஆழிமடை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆடியுள் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி. சில நேரங்களில் மேகம் வருங்க, என்ன அப்படியே என்ன செல்லூர்ல இருந்து அப்படியே மேகம் திரண்டு வர்றதா இருக்கும், மேகம் காணாம போயிடும். என்னடா மேகத்தை காணாம மழை பெய்யும்னு ஆசையா நம்ம மொட்டை மாடியில் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு வேற இடத்துல போய் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், நம்ம பக்கம் பெய்யாது. அப்படின்னா என்னடா இது, நம்ம பக்கம் மழை வரும்னு பார்த்தோம், நம்ம செடிகளுக்கெல்லாம் அந்த வருஷத்து அந்த ஆண்டவன் போவான்னு பார்த்தோம், இப்படி ஆகிருப்போச்சு அப்படின்னு நினைக்கும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம நினைச்ச மாத்திரத்தில் நினைச்சபடி அந்த மேகத்தில் இருக்கிற அந்த நீர், என்ன அந்த கரிய மேகத்தில் இருக்கிற நீர் ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் பொழிஞ்சிட்டு போ. ஏன்னா ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாம அந்த முழு கருமேகமும் வெள்ளை மேகமா மாறிடணும், எல்லா நீரும் கீழே இறங்கிடணும். என்ன, ஒரு சொட்டு கூட மிச்சம் இருக்காது. அதுபோல ஆழிமடைக்கு அண்ணா ஒன்று நீ கைகரவேல் சொல்லி வருண பகவானுக்கு ஆணை இடுகிறாள் ஆண்டாள். ஏன்னா கண்ணனை ஒரு இடத்துல இந்த பாசுரத்தில் நேரடியா ஆண்டாள் விழிக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்ணனை பத்தி நம்ம கண்ணன்னு சொல்லிட்டா எப்ப கம்சன் வந்துருவானோங்கிற பயம். ஏன்னா கண்ணன்னு சொல்லிட்டா இவன் தான் கண்ணன் தெரிஞ்சா கம்சன் ஓடி வந்து அப்புறம் இவனோட சண்டை போடுவான், இவனை வதச்சிருவான். நம்ம காத்தியாயினி விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதே, கண்ணனை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்வது போல இந்த கண்ணனுங்கிற வார்த்தை எங்கேயுமே சொல்லவே. மாதவா, கேசவா, எல்லாம் நாராயணா எல்லாம் சொல்லியிருப்பா, கண்ணனுங்கிற வார்த்தை மட்டும் வராது. அப்ப இந்த பாசுரத்தில் ஆழிமடை கண்ணான்னு சொல்லியிருக்காருன்னா ஆழிமடை கண்ணான்னு சொல்லல, ஆழிமடைக்கு அண்ணா அப்படின்னு பிடிச்சிருக்கான். இந்த அண்ணாங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு தமிழில் நிறைய சகோதரனுக்கு தான் அண்ணான்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அண்ணான்னா சகோதரனை குறிக்கல, அண்ணான்னா பெரியவர்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒருத்தர் பிராமணர்களை என்ன பரிகாசம் செய்யும் விதமாக, நீங்கள் வீட்டுக்காரட அண்ணான்னு கூப்பிடுவீங்க, நாங்கள் வீட்டுக்காரட மாமான்னு தான் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. பிராமணர்கள் ஏன் அண்ணான்னு கூப்பிடுறாங்கன்னா பெரியவரே அப்படின்னு கூப்பிட்றாங்க, அதான் உண்மை. என்ன, நம்ம அண்ணாவை நம்ம சகோதரரை அண்ணான்னு கூப்பிடுறதுனால அவர் மட்டும்தான் அண்ணன் கிடையாது, பெரியவங்க எல்லாமே அண்ணா தான்.
சில ஊர்களில் சௌராஷ்டிராவிலே பார்த்தீங்கன்னா அப்பாவையே வந்து ததான்னு அழைப்பாங்க. சேலம் பக்கம்லாம் பார்த்துருக்கீங்களா? ததா அப்படின்னு இருப்பாங்க. சேலத்தில் சரியா சொன்னார். சேலம் பக்கம் போனீங்கன்னா அப்பாவை ததான்னு அழைப்பாங்க. என்னடா ததான்னா அண்ணன் இல்லை அப்படின்னு கேட்டால், ததான்னா அப்படி கிடையாது. தாதா, தாதை, தாதா அப்படின்னா பெரியவர்னு அர்த்தம். தாத்தான்னு நம்ம சொல்றோம்ல, இது எல்லாமே தாதா அப்படின்னு சொல்ற அந்த ரவுடிகளுக்கு தாதான்னு சொல்லுவாங்க சில இடத்துல. என்ன அந்த தாதா அப்படிலாம் அது என்ன பெரியவர்கள்னு அர்த்தம். அந்த வார்த்தையை வச்சு தான் தத்தம் கொடுக்கிறோம். நம்ம முன்னோர்களுக்கு தத்தம் கொடுக்கிறோம். பார்த்தீங்களா? என்ன தத்த நேரி, தத்தம் கொடுக்கப்படுகிற ஏரியினால அந்த இடத்துக்கு தத்த நேரின்னு பேர் வந்துச்சு. தமிழில் தத்த நேரின்னு சொன்னால் தத்தி தத்தி போகிற நேரி கிடையாது. அது தத்த நேரின்னா தத்தம் கொடுக்கப்படுகிற ஏரி அங்கே இருந்ததுனால அதன் பெயர் தத்த நேரின்னு ஏற்பட்டுச்சு. நம்ம சௌராஷ்டிரா மக்கள் ஏற்படுத்தின அங்கே இருக்கிற அந்த இடங்கள்லாம் இருக்குங்க. என்ன சார்? பூராவுமே கோபுலா வகைரா சேர்ந்தவர்கள் கொடுக்கப்பட்ட தானம் கொடுக்கப்பட்ட இடம் தான். அது எல்லாமே 2 ஏக்கர் தானம். அந்த காலத்திலேயே அந்த கர்மாவை எல்லாம் செய்வதற்காக, கிரியைகள் எல்லாம் செய்வதற்காக, என்ன எல்லாருமே வைகுண்டம் போகணும் என்பதற்காக அந்த இடம் தயாராக்கப்பட்டது. அதன் பெயர் தத்த நேரி. தத்தம் என்ற வார்த்தையே இந்த தாதாவை வைத்துத்தான் வந்துகிறது. சொல்றது தாதா என்ன பெரியவங்கன்னு அர்த்தம். தாத்தான்னு சொல்லுவாங்க, தாதைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த இப்ப இந்த ஆடிமலைக்கு அண்ணா என்ற வார்த்தை, அதான் அண்ணா. என்ன அண்ணானா பெரியவங்கன்னு அர்த்தம், சகோதரன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சகோதரனா வரைச்சிருக்கோம், சகோதரனுக்கு அந்த வார்த்தையை தமிழில் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலே பெரியவங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த ஆழிமடைக்கு அண்ணாவாக இருக்கின்ற இந்த வருண பகவானை பார்த்து ஆண்டாள் ஆணையிடுகிறாள், நீ ஒரு சொட்டு கூட குறையாம மழையா வருஷிக்கணும். எப்படி அப்படி ஆணையிடும் போது, ஆடிமலைக்கு அண்ணா ஒன்று நீ கைகரவேல், எப்படியா மழை பெய்யும்? ஆடியுள் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி. எப்படி நம்ம கிணத்துல வந்து தண்ணியை மோந்துறதுக்கு அந்த என்ன அந்த கயிறை விட்டு அந்த பாத்திரத்தை உள்ள விட்டு புடுங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், தண்ணி நிறைஞ்ச உடனே அப்புறம் மேலே தூக்குவோம் பார்த்தீங்களா? அதுபோல நீ போய் கடலிலே இருக்கின்ற நீயலை முகர்ந்து கொண்டு வந்து மழையாக வருஷிக்க வேண்டும். ஏன்னா வேற இடத்துல நீர் இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் இருக்கலாம், குளத்துல இருக்கலாம், நதியில் இல்லாமல் இருக்கலாம், கூட குறைய இருக்கலாம். ஆனால் கடல்ல இருக்கிற நீர் எப்பவுமே குறையாது. ஆகையால மொத்தத்துக்கும் எல்லா நீர்நிலைகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற இந்த கடலை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். ஏன்னா இந்த பாசுரத்தில் கங்கைதான் கடலாக இன்று நிறைந்திருக்கிறது. சமுத்திரம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த கங்காவை வந்து சமுத்திரம்னு சொல்றோம். இந்த சமுத்திரம் எப்படி நிறைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அது திலீபன் என்ற ஒரு மகா ஞானி, என்ன அவன் வந்து பகீரதன் என்ற ஒரு அவனுடைய வம்சத்திலே பிறந்த ஒரு ராமனுடைய முன்னோர்கள். அவர்கள்லாம் பகீதரன் வந்து பிரயத்தனப்பட்டு தன்னுடைய முன்னோர்கள் எல்லாமே என்ன எல்லாருக்குமே நல்ல மோட்சம் அடைய வேண்டும். ஏன்னா கடல்ல போய் எல்லாமே அங்கே கடல் மண்ணா ஆகி போச்சான். என்ன அந்த கடல் பூரா மண்ணா வற்றி ஆகி போச்சான். அப்போ இந்த கபில தேவருடைய சாபத்தினாலே அப்படி நிகழ்ந்திருக்கிறது ராமாயணத்தில் உள்ள அந்த சரித்திரம். அப்போ இந்த கடல் நீரை மறுபடியும் நிரப்பி முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் வண்ணம் செய்த அந்த பகீரத பிரயத்தனத்தினாலே தான் இன்னைக்கும் பகீரத பிரயத்தனம், பகீரத முயற்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பகீரதன் கொண்டு வந்தது தான் திருவிக்கிரமனால் என்ன அந்த பாதத்திலே இருந்து கிளம்பிய தீர்த்தம் தான் கங்கை. அந்த கங்கை தான் இந்த சமுத்திரத்திலே நிறைந்து கிடக்கிறது. அப்ப திருவிக்கிரமனை போற்றிவிட்டு கங்கையையும் போற்றிவிட்டு இந்த திருவிக்கிரமன் செய்த விளையாட்டினாலே கிடைத்த இந்த கங்கையை பகீரதன் கொண்டு வந்து இந்த கடலை நிரப்பியதினாலே ஆடியுள் புக்கு முகந்து கொடு அப்படின்னு சொல்றான். எப்படி இருக்கு பாருங்க, கங்கைக்கும் இந்த கடலுக்கும் சமுத்திரத்துக்கும் உள்ள தொடர்பு இதெல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த ஆழியுள் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி எப்படி மழை இருக்க வேண்டும்? மழையினுடைய லட்சணம் எப்படி? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. என்ன ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்னா என்ன? அந்த கரிய மேனியுடைய அந்த பகவான், அந்த கருமையான நிறத்துடைய அந்த பகவான், அதை போல நீ கருத்து நல்ல தண்ணியை மோந்துக்கிட்டு தண்ணி பாத்திரத்தில் கொண்டு வரும்போது அரை டம்ளர் என்ன முக்கா டம்ளர் டம்ளர் கொடுக்கக்கூடாது, நிறைஞ்ச டம்ளர்லாம் கொடுக்கணும். அந்த பாத்திரம் நிறைஞ்சிருக்கணும். அதுபோல மேகங்கள் அந்த தண்ணியை முழுசா நிறைஞ்சுக்கிட்டு வந்து கொட்டணும்னு சொல்றதுனாலே அந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாடியன் தோளுடை பத்மநாபன் கையில் என்ன ஆடி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து அப்படின்னு சொல்றான். என்ன இந்த காட்சி எப்படி நமக்கு வர்ணனைப்படுத்துறான்னா, இந்த
பகவானுடைய கையில் இருக்கின்ற ஆயுதமாகவும் அணிகலன்களாகவும் விளங்குகின்ற சங்கு சக்கரத்தை போற்றுகிறாள். ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்று அதிர்ந்து என்ன, ஒரு இடி பெய்யணும், ஒரு இடி இடிக்கணும், என்ன மின்னல் அடிக்கணும், மழை பெய்யணும். அதான் மழையினுடைய லட்சணம். எப்பவுமே இந்த இடி மின்னலுக்கு உண்டான அந்த வேறுபாடு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல வர்றது மின்னல் தான், அதுக்கப்புறம் தான் இடி. சங்கு பிறகு சக்கரம். என்ன அந்த சத்தத்தினுடைய அளவு கொஞ்சம் மெதுவாக தான் நமக்கு காதில் விழும். என்ன மின்னலுடைய அந்த அளவு வேகமாக வந்துடும், அது இயற்கை. அதுபோல ஆழி போல் மின்னி என்ன அந்த சக்கரத்தை முதல்ல சொல்லிவிட்டு வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமடை போல்னு சொல்ற ஆண்டாள். இந்த பாசுரத்தில் தான் இவ்வளவு நேரம் கண்ணனை மட்டும்தான் போற்றிக்கிட்டே வந்தா ஆண்டாள். இப்ப திடீர்னு ராமனை சேர்த்துக்கிட்டான். எப்படி? சார்ங்க முதைத்த சரமடை போலனா, எப்ப அம்பு சார்ங்கம் என்ற வில் எடுத்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எப்படி அம்பு மலைகளாக அந்த இலங்கை என்ற அந்த இலங்கை பதியான ராவணனை அடிக்கும் போது எடுத்தானோ, அந்த அம்புகள் ஒரு அம்பு விட்டா மழை மாதிரி பெய்யுமாங்க. என்ன அந்த மழை இப்படி பெய்யுது, ஒவ்வொரு சொட்டு சொட்டா தனித்தனியாக பார்க்கலாம், மொத்தமாக சேர்ந்து பார்க்கலாம். ஒரு விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தோம்னா அப்படியே சரமழையாக பெஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த மழையாக பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுபோல அந்த சரமழை என்ன, அந்த தாடாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்லி இந்த திருப்பாசனத்தினுடைய விளக்கம். நமஸ்காரம் சுவாமி. சவுந்தரராஜன் சுவாமிகள் வந்திருக்காங்க. அடியனுடைய சொற்பொழிவை கேட்கும் என்று அவளோட வந்ததுக்கு அடியனுடைய கிருத்தகைகளை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த ஆழிமடைக்கண்ணா பாசுரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த நீராட்டலுக்கு உண்டான வைபவத்தை சொல்லிக்கொண்டே வரும்போது கங்கையையும் போற்றும் விதமாக, என்ன கங்கையெல்லாம் நிறைக்கப்பட்ட இந்த சமுத்திரத்தை மொத்தமாக இருக்கின்ற இந்த சமுத்திரத்தையும் போற்றும் விதமாக போற்றிக்கொண்டே இந்த மழை எப்படி பெய்ய வேண்டும் என்றால் தாழாதே சார்ங்க உதைத்த சரமழை போல்னு சொல்லி குறையாம மழை பெய்யணும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைஞ்சும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரியாக ராமன் விட்ட அந்த சாரமாக விளங்குகின்ற அந்த சரமழை போல் என்ன வாட உலகினில் பெய்திடாய், நாமெல்லாம் வாடும் வண்ணம் நீ மழை பெய்ய வேண்டும். எப்படி? வருணனுக்கு இடப்பட்ட கட்டளை கண்டமேனிக்கு பெய்யக்கூடாது, சரியா பெய்யணும்னு சொல்லி இந்த கட்டளையின் வாயிலாக நமக்கு இந்த மார்கழி நீராட்டலுக்கு உண்டான மகிமையை சொல்லிக்கொண்டே நாம் எல்லாம் மகிழும் வண்ணம் மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நிறைவு செய்கிறாள் என்பது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இது மேலும் நமக்கு ஞான விஷயமாகவும் இதையெல்லாம் பார்க்கலாம். எப்படின்னா, ஆச்சாரிய பெருமக்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. என்ன இந்த பக்தி நெறியை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே அவதரித்த ஆச்சாரிய பெருமக்கள் எண்ணிறைந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கெல்லாம் எளிதா புரிய வேணும்னு சொல்லி நிறைய விளக்கங்களை அடிச்சிருக்காங்க. அந்த விளக்கங்களின் என்ன சிறு துளிகளாக துளியின் துளிகளாக எடுத்துக்கொண்டுதான் நாம் எல்லாமே இன்னைக்கு இந்த உபன்யாசம் எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். அவர்கள் பெரிய ஒரு ஆழி மழை போல அவர்கள் எல்லாமே அந்த மழை போல வருஷத்தை அதை வைத்துக்கொண்டுதான் நாம் எல்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல்களாக பசுக்களாக நம்முடைய ஞானத்தை எல்லாம் அவர்கள் அளித்த ஞானத்தை எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு நாம் எல்லாம் மழையாக பொருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஞானத்திலே நாம் எல்லாம் குளிக்க வேண்டும் என்பது போல இந்த பாசனம், இந்த மார்கழி நீராட்டல் அமைந்திருக்கிறது. ஏன்னா 2 வகையான குளியல் இருக்கு. ஒன்று நம்ம உடல் குளியல், இன்னும் ஒன்று ஞான குளியல். ஏன்னா இந்த ஊனக்குளியல்னா இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம் குளிக்கின்ற குளியல். ஏன்னா அது புறசுத்தி. அகசுத்தி ஏற்பட வேண்டும் என்றால் ஞானத்து குளியல் நாம் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும், ஞான குளியலை செய்து கொள்ள வேண்டும். நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம நீரை எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டா இருக்கோம், நம்ம ஞான குளியல் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன இந்த ஞான மார்கழி நீராடி நீராடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையாலே இந்த மார்கழி நீராடி மகிழ வேண்டும் என்பதற்காக இந்த பாசுரத்தை ஆண்டாள் முடிக்கும் போது என்ன நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொல்லி போன வாட்டி சொன்னது போல இந்த மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோ ரம்பாவை, இந்த நீங்காத செல்வமாக இந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வது போன பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கு உண்டான விளக்கம் முடிப்பு. இது முடிச்சு ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் உண்டான முடிச்சை போட்டுக்கொண்டே வருகிறாள். நேற்று அந்த சுவாமி தான் கேள்வி கேட்டாரு. உங்க பேரு சுவாமி? சர்வேஸ்வரன். இன்னைக்கு அடியன் பேசுற அந்த விளக்கம் உங்களுக்கு மனசுல படுற மாதிரி இருக்கா? அடியன் இப்ப இன்றைய இந்த 2 பாசுரங்களை நாம் சேவித்து விட்டோம். அது முன்னாள் சேவிக்கப்பட்ட பாசுரங்கள் 3, 4. இன்றைய நாள் பாசுரத்துக்கு நாம் தொடரலாம் என்பது அடியனுடைய. இப்ப நேற்று பாசுரத்தில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா
பசுக்கள் நிறைய காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த குறிப்பை ஆண்டாள் உணர்த்துகிறாள். இதிலிருந்து நமக்கு சமூக செய்தி, ஏன்னா இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்கிறது, எப்படி மாற்றப்பட வேண்டும் என்பது போல ஒரு செய்தி முக்கியமாக சொல்லப்பட வேண்டும். ஏன்னா வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அங்க வள்ளலை சொல்லிட்டு யார வள்ளல்னு சொல்றா? பசுக்களை தான் வள்ளல்னு சொல்றா. அப்ப இந்த பசுக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒன்று ஞான வடிவம், மற்றொன்று செயல் வடிவம். இந்த ஞானம் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு செயலும் செய்யாமல் அப்படியே நம்ம மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணி மோட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ? கிடையாது. நம்ம எல்லாமே கர்மயோகத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா கர்மயோகத்தில் தான் ஆண்டாலும் நிறைய செய்திகள் நமக்கு சொல்லியிருக்கா. பகவத்கீதையில் கண்ணன் எப்படி சொல்லியிருக்கானோ அதே போல் படிகளை எல்லாம் ஒவ்வொரு படிகளாக இட்டுக்கொண்டே ஆண்டாள் வர்றா. அப்படி வரும்போது அப்போ செயல் வடிவமாக நாம் என்ன செய்யணும்? பசுக்களை காப்பாற்ற வேண்டும். பசுக்களை காப்பாற்ற வேண்டிய வழி என்ன? நம்ம தனித்தனியாக வீடுகளில் பசுவை வளர்ப்போமா? பின்னாடி ஒரு கொட்டை வைப்போமா? பால் கறக்கிற ஒரு ஆளை கூப்பிடணுமா? மேய்ச்சலுக்கு கூட்டு போன்னு எங்கே இடம் இருக்குது, எங்கே புல் தர இருக்குது, எங்கே கொட்டகை இருக்குது நமக்கு பசுக்களை வளர்க்குறதுக்கு? வழியே இல்லையே. அப்போ எது நாம் தனியாக செய்ய முடியவில்லையோ அதையெல்லாம் கூட்டு முயற்சியாக செய்தால் அது நடக்கும், அது பலிதம், அது நடக்கும். ஆகையால தான் அடியேன் சிறிது வருடங்களுக்கு முன்னால் என்ன அடியனுடைய தகப்பனார் பரமதித்த போது எல்லாம் பசு தானம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. என்ன எல்லாம் கோதானம் பண்ணால் விசேஷம்னு சொன்னாங்க. அடியன் போனேன், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன், சிறுவில்லிபுத்தூருக்கு கோயிலுக்கு போனேன், அழகர் கோயிலுக்கு போனேன். அங்கே போனால் இப்போ நிறைய இந்த மின்சார வெட்டு நடந்துக்கிட்டு இருக்குங்க. பசுக்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது எங்களால். எங்கேயாவது ஒரு சாலை பக்கம் போய் ஏதாவது ஒரு வண்டி வாகனம் இடிச்சிருச்சுன்னா யாருங்க பொறுப்பேற்றுக்கிறது? அதனால் அதெல்லாம் வேணாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மின்சாரம் வெட்டு போனால் ஒரு பெட்டியை வச்சு நம்ம மறுபடியும் மின்சாரம் பாய்ச்சலும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இன்வெர்ட்டரை வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு பதிலாக அன்னைக்கு தேவை அவருக்கு அவ்வளோதான். ஆக பசுவை காப்பாற்ற வேண்டிய நிலைமையிலே கூட தானத்திலேயே சிறந்த தானமான பசுக்களை எங்கே செய்ய வேண்டும் என்றால் கோயில்களிலே செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் சொன்னாங்க. ஏன்னா அங்கே ஒரு பசு மடம் இருக்கும். அந்த நைவேத்தியத்துக்கு உண்டான பால், தயிர், மோர், என்ன நெய் எல்லாமே அந்த கோமடத்திலிருந்து தான் போகும் அந்த பகவானுக்கு, அந்த மூர்த்திக்கு அப்படின்னு சொன்ன காலம் ஒன்று. இன்னைக்கு பசு மடமே திண்டாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது எங்கடா தானம் கொடுக்கறதுன்னு யோசிச்சா எங்கேயுமே பசுவை வாங்கிக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம பசுவை நிறுத்தி என்ன கோத்திரம் எல்லாமே சொல்லி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி தானம் கொடுக்குற அளவுக்கெல்லாம் இடம் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம பசு தானம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே காணாமே. என்ன திதி பண்ணும்போது சுபகாரியமோ புண்ணியகாரியமோ பண்ணும்போது அங்கே இருக்கிற புரோகிதருக்கு ஒரு தேங்காய் படம் என்ன வெத்தலை பாக்கு வச்சு கோதானம் கரிஷ்யாமின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. என்ன அது ஒரு அடையாளமாக அவ்வளவுதான். என்ன ஏன்னா பசுவை யாருக்கு தானம் கொடுக்கணும்னா பிராமணனுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. இன்னைக்கு எந்த பிராமணன் வாங்கிக்குவான்? ஒரு பிராமணனும் வாங்கிக்க மாட்டான். ஏன்னா காப்பாற்ற வேண்டிய நிலைமையில நம்மளே இல்லையே. அப்ப இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் எல்லாம் எங்கே போச்சுங்க? அந்த கர்மா கேட்கிற அளவில் நம்ம ஆனந்தப்படுகிறோம், ஆனா செய்கிற அளவில் நமக்கு சக்தி வேணுமே சொல்லும்போது கூட்டு முயற்சி தான் ஒரே வழி என்று சொல்லி 2018 ஸ்ரீ சனாதன கோஷாலா என்ற பெயரிலே ஒரு கோமடத்தை காதக்கிணரிலே அழகர் கோயில் மார்க்கத்திலே இருக்கின்ற காதக்கிணரிலே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமி பிருந்தாவனத்துக்கு அருகாமையிலே நாம் ஆரம்பித்தோம். இதா இந்த வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை எப்படி நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி. இப்ப கீதாபவனத்திலே நீங்கள் நினைத்தால் கூட ஒரு கோதானம் செய்யலாம். அந்த இடம் இப்ப வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் குடத்தை மட்டும் நிறைக்கல, அந்த மடத்தை நிறைச்சிருச்சு. இன்னைக்கு அவ்வளவு பசுக்கள் ஆகி போச்சு. இன்னைக்கு புரியுதா? அந்த மடமே நிறைஞ்சு கிடக்கு பசு கூட்டங்களினாலே. பசு, கண்டு, காளைன்னு சொல்லி எல்லாமே நாட்டு பசுக்கள், எதுவுமே கலப்பு மாடுகள் கிடையாது. அப்பேற்பட்ட இந்த பசுக்கள் இன்று நாம் நடைமுறையாக கர்மாவாக காரியமாக ஆண்டாள் சொன்ன அந்த வாக்கின்படி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய சமூகத்தினர் என்பது பெருமைக்குரிய விஷயம். அதற்கு ஒரு ட்ரஸ்ட் அமைத்து எல்லாமே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எல்லாமே கீதாபவனத்தில் இருக்கிற அங்கத்தினர் எல்லாமே பக்தர்கள் எல்லாமே பாகவதர்கள் எல்லாமே அங்கே வந்து இந்த பசுக்களை பார்க்கலாம், அதற்கு தீவனம் கொடுக்கலாம், எல்லாமே அனுபவிக்கலாம். என்ன அந்த அப்பேற்பட்ட வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. நிறைய சோதனைகள் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஆள் கிடக்கிறதே அபூர்வமா இருக்கு. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் எல்லாமே வேற மாதிரி போயிட்டாங்க. இன்னைக்கு கிராமத்தில்
என்ன எல்லாருமே வேற மாதிரி போயிட்டாங்க. அடியன் ரொம்ப விளக்க விரும்பலை. ஆகையால தாய்மார்கள் தான் நிறைய வேலைக்கு கிடைக்கிறாங்க. என்ன ஆடவர்கள் எல்லாம் ரொம்ப வேற மாதிரி போயிட்டாங்க இன்னைக்கு. ஆகையால இந்த காரியம் நமக்கு மிக முக்கியம். நம்ம எல்லாமே ஒரு ஒரு தியரி மாதிரி, என்ன ஒரு எழுத்து வடிவமாக நம்ம படிச்சுக்கிட்டே ஒன்றுமே பண்ணலன்னா அப்புறம் எப்படிங்க நமக்கு ஊதியம் கிடைக்கும்? எல்லா படிப்பு எல்லா கல்லூரிகள்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விதேசங்கள் போற்றப்படுகின்றன. இங்கே பிஇ படித்தா அவன் சொல்லி தந்த படிப்பை தான் அவன் மதிக்க மாட்டேங்கிறான். இந்தியாவில் படித்ததெல்லாம் நமக்கு பத்தாது, அங்கே நீ தனியாக எம்எஸ் படிக்கணும். ஏன்னா அங்கே எம்எஸ் பண்ணாதான், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பண்ணாதான் உனக்கு அங்கே வேலை கிடைக்கும். நீ சொல்லி தந்த தானே அங்கே படித்தேன், 5 வருஷம் 4 வருஷம் படாத வாடு பட்டு படித்து அரியர்ஸ் இல்லாமல் எல்லாம் நல்ல மதிப்பெண் பெற்று அங்கே நான் விசா கிடச்சி போனால் கூட இங்கே நீ தனியாக எங்ககிட்ட படித்தாதான் உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறான். என்ன காரணம் தெரியுமா? சூட்சம் என்ன தெரியுமா? இங்கே தியரி ஜாஸ்தி. இங்கே நம்ம மதிப்பெண் பின்னாடி தான் ஓட வைக்கிறாங்க. நமக்கு அறிவை கூட்டக்கூடிய வகையிலே, அனுபவத்தை தரும் வகையிலே கல்விகள் இங்கே இல்லை, குறைவு, பிராக்டிக்கல் கம்மி. அதே தான் நம்ம இந்த ஆன்மீகத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தியரி நிறைய வச்சுக்கிட்டு இருக்கோம், பிராக்டிக்கல் சுத்தமாக குறைச்சிட்டோம். அதுதான் நமக்கு உண்டான இந்த பிரச்சனையே. நம்ம பிராக்டிக்கலையும் கூட்ட வேண்டும். ஒன்று சொல்கிறார் என்றால் அதை செயல் வடிவமாக இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்து அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்தால்தான் வெற்றி ஜெயம் என்பது போலே ஆண்டாள் வலியுறுத்துகிறாள். அடியன் சிறிது அனுபவத்தையும் சேர்த்து கொண்டு அடியன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என அடியனுடைய அனுபவத்தையும் சேர்த்து கொண்டு, ஏன்னா இந்த பாசுரத்திலே, நேற்றைய பாசுரத்திலே சொன்னது போலே, ஆற்றாது உன் அடிபணியுமா போலே. என்ன இந்த ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப இந்த பாசுரத்தில் ஆற்றாது உன் அடி பணியுமா போலே, என்ன போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவா என்று சொல்லி ஆண்டாள் நேற்று முடிச்சிருக்கா. சரிதானே? அப்ப நம்ம உன்னுடைய அடி பணியும் போலே எங்களால இதுக்கு மேல வழி இல்லையா, இதுக்கு மேல வேற கதியே கிடையாது, நீ தான் ஒரே வழி, உன்னையே சரணாகதி செய்கிறோம் சொல்லி ஆற்றாது உன் அடிபணியுப்பாமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவான்னு சொல்லி ஆண்டாள் போட்ட முடிச்ச மறுபடியும் இங்க இன்னொரு முடிச்சு போடுறா. எப்படி போடுறா? அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியரும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோரம்பாவாய் என்பது ஆண்டாளுடைய முழக்கம். என்ன இந்த பாசுரத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நேற்று பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உன்னு சொல்லியிருப்பா. குறிப்பிட்டு கண்ணனை மட்டும்தான் என்பது சொல்வது போல, ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பம் ஆற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுகள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு. எப்படி மாற்றார் உனக்கு வலிதொலைந்து உன் வாசற்கண் பற்றி ஆற்றாது உன் அடிமடியுமா போலே அப்படின்னு சொல்லி போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேல. ரொம்ப நேத்து பாசுரம் இது. இப்ப நேத்து என்ன சொல்லியிருக்கா? உன்னு சொல்லி உனக்குத்தான் நாம் அடிபணிவோம்னு சொல்றா. இன்னைக்கு என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ. எப்படி நேத்து உன்னு, இன்னைக்கு எம். நம்மளுக்கு தான் அருள் கொடுக்கணும். நீயே ஆகாத போகாத மக்களுக்கெல்லாம் இந்த அருள் கொடுக்க கூடாதுன்னு கட்டளை இடுகிறார் ஆண்டாள். அப்ப என்ன அர்த்தம்? சத் சங்கங்கள், சத் விஷயங்கள், இது போன்ற அமைப்புகள், இது போன்ற கீதாபவனம் போன்ற அமைப்புகள், இங்கே யார் உண்மையான பாகவதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நீ அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் சொல்றா. என்னதான் நம்ம லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்றோம், இந்த உலகம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்கன்னு சொல்றோம். இந்த வாழ்கிறதுக்கும் சுகினோ பவந்து என்பதற்கும் ஆண்டவனுடைய ஞானம் பெற்று நாம் எல்லாம் தர்ம அர்த்த காம என்ற அந்த 4 புருஷார்த்தத்தின் படி வாழ்ந்து மோட்சத்துக்குண்டான அந்த பாதையை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வேற மாதிரி உலகத்தில் வாழ்றதுக்காக இது சொல்லப்படவே இல்லை.
ஆகையாலே குறிப்பிட்டு இந்த பாகவதர்களுக்கு இந்த அருள் கிட்ட வேண்டும் என்பதற்காலே இந்த கோஷ்டியினருக்கு மட்டும்தான் இது கிடைக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்றார். இதுதான் இந்த லீலா விபூதியின் வைபவம்ங்க. இந்த லீலா விபூதியில 3 வகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நித்திய விபூதின்னு சொல்கிற வைகுண்டம். அந்த வைகுண்டத்தில் நிரந்தரமாக இருக்கின்ற ஆத்மாக்கள், நித்திய சுகம் பெறுகின்ற ஆத்மாக்கள், அவர்களை எல்லாம் நித்தியர்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன, அடுத்தபடியாக யார் யார் ஆண்டாளுடைய பாசுரங்களை எல்லாம் படித்து என்ன நல்ல உபன்யாசங்களை எல்லாம் கேட்டு நல்ல உபதேசங்களை எல்லாம் பெற்று நல்ல வழியிலே வாழ்க்கையை நடத்தி முக்தி பெறுவதற்காக யார் யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் முக்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஒன்று நித்தியர்கள், பிறகு முக்தர்கள். இன்னொரு இனம் இருக்கிறது. அது என்ன, எப்ப பார்த்தாலும் உலக சுகம் மட்டும்தான் நிரந்தரம், ஆண்டவன் கிடையாது, முக்தி கிடையாது, வைகுண்டம் கிடையாது, எதுவுமே கிடையாதுப்பா, இன்னைக்கு வாழ்க்கையை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். என்ன சொல்றாங்க எல்லாம், வாழ்க்கை ஒரு தடவை வாழ்ந்து பார். இன்னைக்கு என்ன சுகம் அனுபவிக்க முடியுமோ, நிரந்தரமாக இல்லாத சுகங்களை எல்லாமே நிரந்தரம் என்று நினைத்துக்கொண்டு இந்த உடல் சுகத்துக்காக மட்டுமே வாழ்கின்ற பக்தர்கள், பக்தர்கள் கிடையாது, பத்தாத்மாக்கள். இந்த பத்தாத்மா என்ன, இந்த உடலோடு இந்த உலகத்தோடு எப்போவுமே ஒட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிறப்பு இறப்பு என்ற இந்த இரு சம்பவங்களின் நடுவிலே சுழற்சியிலே அகப்பட்டு ஆழ்ந்து கிடக்கிற பத்தாத்மாக்கள். ஆண்டாள் சொல்லி குறிப்பிடுவது முத்தாத்மாக்களை மட்டும்தான், இந்த பத்தாத்மாக்களை சொல்லவில்லை. அப்ப இந்த ஞானம் பெற்று யார் யார் தேறி வருகிறார்களோ அவர்களைத்தான் என்ன எம்மேல் சொல்லி அந்த கோஷ்டியினரை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். இது போன பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கு உண்டான என்ன, அந்த மேலே பார்த்தாலே, மேற்பார்வையா பார்த்தாலே என்ன இந்த பாசுரத்தில் விளக்கம் நமக்கு தெரியும். ஆகையாலே அங்கன்மா ஞாலத்து அரசர், இந்த உலகங்களை எல்லாம் அளந்த அரசர்கள். என்ன, நம்ம ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் முடிப்பு. என்ன, ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரத்தில் அங்கன்மா ஞாலத்து அரசனாக யார் இருந்திருக்கிறான்? பலி சக்கரவர்த்தி இருந்திருக்கிறான். என்ன, அந்த பலி சக்கரவர்த்தியை விடவா ஒரு அரசன்? என்ன, எல்லா தவங்களும் செய்து எல்லா யாக யஜ்ஞங்களும் செய்து இந்திரனே வந்து அவன் பதவியே போய்விடும் அளவுக்கு தவம் செய்திருக்கிறான், யாக யஜ்ஞங்களை செய்திருக்கிறான் பலி சக்கரவர்த்தி. அங்கன்மா ஞாலத்து அரசனாக இருக்கக்கூடிய அவனே திருவடியை பெற்றானாம், திருவிக்கிரமனுடைய திருவடியை. என்ன, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமானமெல்லாம் தொலைந்து 3வது இடியை எங்கே வைப்பது என்றால் தன்னுடைய சிரசை காட்டியிருக்கிறான் பலி சக்கரவர்த்தி. அங்கன்மா ஞாலத்து அரசனாக இருந்த அவன் ஓங்கி உலக அந்த உத்தமனை பேர் பாடி என்ன அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து என்ன சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம். இந்த பாசுரத்தில் அரசர்கள் எல்லாமே ஆண்டாளுடைய திருவடியில் போய் விழுறாங்க. அதாவது அங்க வடபத்திர சாயியாக சயனத்துக் கொண்டிருக்கிற பெருமாளுடைய திருவடியில போய் விழுறாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையிலே நடக்குதாங்க. நம்முடைய பாரத தேசத்து இந்த நிலைமையில், இன்றைய சமூக நிலைமையில பார்த்தோம்னா, யாருங்க இங்கே ஆட்சி செய்யறவங்க எல்லாமே அங்க திருவில்லிபுத்தூர் இருக்கிற ஆண்டாள் திருவடியில போய் விழுறாங்களான்னா விழுறாங்க. சாமியை கும்பிடாதவனும் சாமியை கும்பிடுறவனும் அந்த திருவடியை வைத்துக் கொண்டுதான் ஆட்சியே புரிகிறார்கள். ஏன்னா நம்மளுடைய அரசாட்சி புரிகின்ற அந்த தமிழ்நாட்டு சின்னமே பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய திருக்கோபுரம், ஆண்டாள் திருவில்லிபுத்தூர் திருக்கோபுரம் தான் விளங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கோபுரத்தை வச்சுட்டு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், என்ன அதை வச்சு தான் ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் என்ன அவன் பள்ளி கட்டிற்கேள் போல சங்கம் இருப்பார் போலே வந்து தலை பெய்கிறார்களா இல்லையா? இது எத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருப்போம்? இது நடக்கிற இன்னைக்கு தேதிக்கு நடக்கிற விஷயம். எப்படி அந்த கோபுரத்தை சின்னமா வைத்தார்களோ அந்த அரசியலாம் நமக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு தெரிகிற விஷயத்தை அடியன் பிரத்யட்சமா பார்க்குற விஷயத்தை சொல்லிக்கிறோம், பெருமையா சொல்லிப்போம். ஆண்டாள் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டாள் ஆட்சி தான் இன்றளவும் நடந்துகிட்டு இனிமேலும் நடக்கும் பூமி பிராட்டியுடைய ஆட்சி. அப்பேற்பட்ட இந்த ஆட்சி இந்த அங்கன்மா ஞாலத்து அரசர் மகாபலியை மட்டும் சொல்லல. பாரத போர் நடப்பதற்கு முன்னால் கண்ணன் போய் அவனுடைய துவாரகாபதியான கண்ணன் அங்கே போய் படுத்துக்கிட்டானா. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொன்ன உடனே இந்த போர் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது, நாளெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது, என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆலோசனையிலே துயில் கொண்டிருக்கிறான் கண்ணன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அர்ஜுனன் எப்பவுமே பக்கத்தில் தான் இருக்கான். என்ன எப்பவுமே அபிமான பங்கமாய் அவன் பள்ளி கட்டிற்கீழே தான் அர்ஜுனன் இருக்கான். இன்னொருத்தர் இருக்கான் வில்ல. என்ன அவனுக்கு தான் பயங்கரமான கிரிமினல் யோசனை எல்லாம். அவனுக்கே உபதேசம் கிடைத்ததான். இந்த பாருப்பா,
இந்த போர்ல என்ன இருக்குமோ இல்லையோ கண்ணன் அவன் பக்கம் இருக்கான். எப்படி நமக்கு நடந்த அனுபவம் தெரியுமில்ல, நீ ஒரு இருக்கையை வச்சு அவனை பாதாளத்தில் தள்ளனான்னு பார்த்த, அவன் விஸ்வரூபம் எடுத்து நம்மளெல்லாம் போச்சு விட்டான். இனிமே அவன் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறவங்களை நம்ம வந்து விரோதிக்க கூடாது, அவனை நம்ம பக்கம் இழுத்துக்கணும். அவனுடைய என்ன அந்த சிபாரிசு நமக்கு வேண்டும், அவனுடைய கருணை வேண்டும் என்பதனாலே அங்கே போய் அவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுக்க. அவன் வர்றானா, என்ன பண்ண போறான், அவன் அந்த பக்கம் இருக்க போறான்னு சொல்லி அது போகும்போது இந்த அர்ஜுனனும் என்ன துரியோதனனும் என்ன பண்ணியிருக்காங்க, சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அவன் பள்ளிக்கட்டிற்கீழே. என்ன அவன் பள்ளிக்கட்டு கீழே போய் தலைப்பக்கம் கால் பக்கம் ஒவ்வொருத்தன் உட்கார்ந்துருக்கான், அது வேற. ஆனால் போய் சங்கம் இருந்தார்களா இல்லையா, இருந்தார்களா இல்லையா, நடந்ததா இல்லையா, அதைத்தான் ஆண்டாள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறாள். அங்கண்மா ஞாலசு அரசர். அங்கண்மா ஞாலத்து அரசர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கண் அப்படின்னு சொன்னாலே அழகிய கண், நல்ல விசாலமான கண்ணுன்னு அர்த்தம். நம்ம அந்த விசாலமான கண் அங்கண்ணை வச்சுதான் இங்க இருக்கிற மீனாட்சி பிராட்டிக்கு அங்கயர் கண்ணின்னு பேரு. அங்கண், அந்த அங்கண் தான் அங்கயர் கண்ணின்னு சொல்லி பேர், அந்த அங்கண் சொல்றாங்க. அந்த அங்கண் ஞாலத்தரசல்னா நல்ல அரசர்களே குறிப்பிடுகிறா ஆண்டாள். ஆகாத போகாத வில்லத்தனம் செய்கிற அரசர்கள் எல்லாம் ஆண்டாள் சொல்லல, நல்ல அரசர்களே அபிமானம் இருக்குமா. நம்ம பெரிய தானம் கொடுக்குறோம், மகாபலி சக்கரவர்த்தி அந்த அபிமானம் இருந்திருக்கிறது. என்ன அவன் எவ்வளவுதான் நல்ல தானங்களை எல்லாம் செய்திருக்கான், அந்த மகாபலி சக்கரவர்த்தி வருவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினானா. என்ன அந்த வாரி வாரி வழங்கியதினாலேயே இந்திரனுடைய பதவியே போய்விடும் என்பது சொல்றதுனாலே உபேந்திரனாக இருந்த வாமனனை அனுப்பியிருக்கிறான். யாரு? இந்திரன். ஐயா இதுக்கு மேல போச்சுன்னா ஏன் நாற்காலி போயிடும், நீ போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி என்ன நாராயணன்கிட்ட வேண்டுன உடனே என்ன கஸ்யப பிரஜாபதிக்கும் என்ன அங்க திதிக்கும் பிறந்தவர்கள் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தான் இவர்கள், என்ன இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள். அதனால உபேந்திரன் என்று சொல்ற பேர் வந்து பகவானுக்கு கிடைச்சிருக்கு. அந்த உபேந்திரனாக இருந்தவன் வந்து காப்பாத்திருக்கான் இந்திரனை, புரியுதா? அந்த இந்திரனை காப்பாத்துறதுனாலே அந்த ஞானம் மிகுதினாலே, இந்த தானம் கொடுத்த அந்த கர்வம் மிகுதினாலே அவனுக்கு அகம்பாவம் வந்து விட்டதாம் மகாபலிக்கு. அந்த அகம்பாவம் போகிற அளவுக்கு மக்கள் போய் அவனிட போய் தலை பெய்யணும்னு சொல்லி இந்த ஆண்டாள் பாசனம் இருக்கிறது. சங்கவிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விடியாவோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் போட்டுறான். இந்த பகவானுடைய கடாட்சம் எப்படி இருக்குதுன்னா, நம்ம காலங்காத்தால எந்திரிச்சு நல்ல ஸ்நானமெல்லாம் பண்ணிட்டு நம்ம கோயில் ஆழ்வான்னு சொல்லுவாங்க. கோயில் ஆழ்வான்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையுடைய கதவு, என்ன அதை திறக்கும் போது நல்ல மணியோசையோட கேட்குற மாதிரி திறக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் ஆஹா எந்திரிச்சிட்டாங்க போலப்பா, நம்ம தான் இப்போ எந்திரிக்கணும்னு சொல்லி அந்த நிறைவை கூட்டும் வகையிலே அந்த கதவை திறக்கணும். அதை வந்து திறக்கும் போது தமார்னு திறக்கக்கூடாது, கொஞ்சம் லேசா என்ன பகவானை தட்டிட்டு அந்த கோயில் ஆழ்வான 2 தட்டு. இப்படி வீட்டில் வந்தால் சில பேர் வந்து அந்த பொத்தானை அமுக்கி அந்த சத்தம் நமக்கு காதை தொலைக்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. நம்ம போய் கதவை திறந்து ஏன்டா இப்படி அமுக்கிக்கிட்டே இருக்க அந்த பொத்தானு கத்துவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் திறக்கக்கூடாது. நம்ம குழந்தைய எப்படி திறக்கிறோம், எழுப்புறோம், என்ன கண்ணா எந்திரிப்பா ராஜா, என்ன அப்பங்காரன் சொல்லிக்கிட்டு இருப்பான், ஏய் அவன் இது மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா, அவனை 2 எத்தி எழுப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க, கண்ணா ராஜா அமுதே கண்ணேன்னு சொல்லி எழுப்பாங்க. அதுபோல் நம்ம எழுப்பும்போது ரொம்ப ஆஸ்வாசப்பட்டு எழுப்பணும் என்று சொல்வது போல குறிப்பிடுத்துகிறாள் ஆண்டாள். என்ன செங்கண் சிறு சிறிதே விடியாவோன்னு சொல்வது போல அந்த கதவை திறந்து சிறு சிறிதாக கண்ணன் நமக்கு விழிக்க வேண்டும். ஏன்னா அவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், என்ன செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல்னு சொல்றா ஆண்டாள். இப்போ இந்த பாசுரத்தில் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல்னு சொல்றார். இதை எங்க குறிப்பிட்டு இருக்கா ஆண்டாள்? மொதோ பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய பாசுரங்களில் மொதோ பாட்டோட முடிச்சு போட்டிருக்கா ஆண்டாள். என்ன மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்ன நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேரி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் சொல்லி ஆண்டாளுங்க சொல்லியிருக்கா. அதே இங்க சேர்த்து காமிக்கிறா, அந்த பாசுரத்தோட ஒரு முடிச்சு போடுறா ஆண்டாள். எப்படி செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், அதை உறுதி செய்கிறா. அங்க நாராயணனை போற்றும் விதமாக போற்றியவள் கண்ணன் தான் நாராயணன் அங்கே சொன்னவள் இங்கே உறுதி செய்கிற ஆண்டாள். அதுபோல இந்த பாசுரம் வந்து திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல்
என்ன அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவா என்று சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார். இப்போ இந்த பாசுரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சமூக செய்திகள் பல இருக்கின்றன. என்ன இதில் என்னன்னா, நம்ம வாழ்க்கை வாழும் முறை, இந்த முறையே மாற்ற வேண்டியிருக்கும். சம்மந்தம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, நமக்கு மேலை நாட்டு விஷயாந்தரங்கள் நிறைய புகுந்துருச்சு. இது என்ன யுகம் நடந்துகிட்டு இருக்கு? கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. கலியினுடைய யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருடைய ஆட்சி நடக்கிறது? கலியினுடைய ஆட்சி தான் நடக்கிறது. இந்த யுகத்தோட கலியோட சண்டை போட்டு எல்லாம் ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது யதார்த்தமான உண்மை. கலியோட குஸ்தி போட்டு என்ன கலி எங்கெங்க இருக்கணும்னு சொல்லி பரீட்சித்து மகாராஜா அந்த கலியினிடமே சில வார்த்தைகளை, உறுதிமொழிகளை வாங்கி இருக்கிறான். தெரியும்ல, பாகவதம் எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கலி எங்கெங்கே இருக்கும்னு சொல்லி கலியே எங்கேயுமே இருக்கக்கூடாது, ஓடிப்போ என்ற கலியை பார்த்து சொன்ன அந்த பரீட்சித்துக்கு கலியே சொல்லியிருக்கா, அடியேன் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இடப்பட்ட கட்டளை எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் இயங்குகின்றனவோ அதுபோல இந்த கலியுகத்திலே அடியேனும் இறங்க வேண்டும் சொல்லி கெஞ்சி கூத்தாடி சில இடங்களில் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கான். என்ன அது எங்கெங்கன்னு எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். அந்த இடங்கள் எல்லாமே விருத்தியாகிக் கொண்டே இருக்கின்றன. என்ன ஒரு தெருக்காங்க நகைக்கடை பஜாராக இருந்தது. எப்படி ஒரு தெற்காவணி மூல வீதின்னு சொல்லுவாங்க மதுரையில் புல்லியன் பஜார்னு சொல்லி ரொம்ப பிரசித்தி பெற்ற பஜாருங்க. அது ஆசியாவிலேயே கடைகள் அதிகமாக இருக்கின்ற அதான் அந்த நகைக்கடைகள் பஜார், அந்த தெரு. இப்போ அது எல்லாம் நிறைஞ்சு வழிஞ்சு தெற்கு மாசி வீதிக்கு நிறைய பெரிய கடைகளோட இன்னைக்கு நகைக்கடை பஜார் ஆயிட்டு இருக்கு. அங்கே எல்லாம் கலி இருக்கிறார். இது அடியேன் சொல்றது புதுசு கிடையாது. எங்கெல்லாம் சேமிப்பு தானம் இல்லாமல் தான் வாழ வேண்டும், தனக்குத்தான் எல்லாமேன்னு சொல்லி அந்த வகையில் யார் யார் வாழ்றாங்களோ அங்க கலி இருக்கான். எங்க சூதாட்டம் நடக்குதோ அங்க கலி இருக்கான். எங்க மத்தியபானங்கள் நிறைந்து கிடக்குதோ அதெல்லாம் கலி இருக்கான். அது எல்லாமே நிறைஞ்சு காணப்படும் இந்த உலகத்திலே. நாம் அதுல போய் விழுறதா இல்ல ஆண்டாள் பாசுரத்தை கேட்டு தப்பிக்கிறதாங்கிற முடிவு நாம தான் எடுக்கணும். நமக்கு ஒரே வழி, தப்பிக்கிறதுக்கு தான் வழி. அதுக்குண்டான வாய்ப்புகள் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் கலியும் கெடும் கண்டு கொன்பின் கடல் வண்டன் பூதங்கள் மண்பேன் மலிய புகுந்து இசை வாடி ஆடி உடிதர கண்டோம்னு சொல்லி பாசுரங்களாக ராமானுஜர் திருவடியை அடையுங்கள். அதற்குண்டான மார்க்கத்தை ஆண்டாள் காட்டியிருக்கிறாள். கோதாகிரஜனான ராமானுஜர் அதை பிரகாசப்படுத்தி இருக்கிறார் என்பது போல சம்பிரதாயம் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் அநேக வழிகள் கலியினிடமிருந்து தப்பிப்பதற்காக நமக்கு வழி உண்டு. அந்த வழியைத்தான் ஆண்டாள் அன்னைக்கே பாடி வச்சிருக்கார். இந்த பாசுரங்கள் வாயிலாக நாம் எல்லாமே தர்ம அர்த்த காம மோட்ச என்ற 4 புருஷார்த்தங்களை நன்கு விளங்கி கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல இந்த பாசுரத்தை அங்கன்மா ஞானத்து அரசு அபிமான பங்கமாக நாம் எல்லாமே அவன் பள்ளி கீழே போய் தலை பெய்ய வேண்டும். எப்படி அப்படி தலையை காட்டி அப்படி குனிஞ்சு அவன் திருவள்ளியில் போய் நமஸ்காரம் பண்ணணும். எத்தனை பேருக்கு கொடிமரத்துக்கு கீழே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குற பழக்கம் இருக்கு? கையை தூக்குகளை பார்க்கலாம். பரவாயில்ல, அடியன். ஏன்னா பஞ்சாங்கமாக தான் நல்ல மங்களமான ஸ்திரீகள் வழங்க வேண்டும். ஆடவர்கள் எல்லாமே அஷ்டாங்க அந்த நல்ல சொல்லுது அந்த தாராளமாக விழுந்து சிரசு முதல் கால் விரல்கள் வரை தரையில் படுமாறு வணங்கலாம். சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதுபோல நாம் எல்லாமே தலை பெய்ய வேண்டும். பகவானிடம் போய் திருவடி தரிசனத்தை பெறுவதற்காக நாம் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் என்பது போல ஆண்டாள் திருப்பாசுரங்கள் இன்றைய வரை அமைந்திருக்கின்றன. இன்றைய நாள் பாசுரத்தை அதனுடைய விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். அத்தனை பேரும் மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன். கேள்வி பதிலுக்கு போகலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏன்னா அடியேன் பேசுறது பேசிக்கிட்டே இருப்பேன், அது வேற விஷயம். இங்கேருந்து அங்கே போவேன், அங்கேருந்து அங்கே போவேன், திருவிக்கிரமன் நேராக போய் ராமனுக்கு போயிடலாம், எல்லாமே இருக்குது. முக்கியமாக ஒரு விஷயத்தை அடியேன் விண்ணப்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம மக்கள் நிறைய பேர் இது கீதா பவனம் இல்லை, இந்த கீதான்ற பேர் நிறைய பேர் வைப்பாங்க தெரியுமா? அந்த கீதா என்ற பெயர் எதற்கு வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? பகவத்கீதையுடைய பெயர் தாங்க கீதான்னு வைக்கிறாங்க நம்ம மக்கள். சும்மா கீதானா ஏதோ தென்றல் பாட்டு பாடுற பாட்டுக்களை கீதங்களை வச்சு அவங்க கீதான்னு வைக்கல. கீதா என்னாலே பகவத்கீதை தான்.
அதே போல இன்னொரு பேர் வைப்பாங்க. ஏன்னா ராமரை போற்றி இருக்கிறாள் ஆண்டாள். சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்னு சொல்லி நம்ம இந்த ஓங்கி உலகளந்த பாசுரம் ஆழிமலை கண்ணா பாசுரத்தில் பார்த்தோமா இல்லையா? அப்ப ராமனை போற்றி இருக்கிறாள். அப்ப நிறைய பேருக்கு கவிதான்னு பேர் வைப்பாங்க. இந்த கீதா கவிதாங்கிற பேர் அதிகபட்சமா நம்ம மக்களிடையே காட்டும் நம்ம தெரியுதா இல்லையா? அப்ப கவிதாங்கிறது என்ன? ஒன்னு பகவத்கீதா, என்ன கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருய்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் சொல்லி ராமாயண தியான ஸ்லோகம், வால்மீகி தியான ஸ்லோகம். அதுல வால்மீகி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த முழு ராமாயணத்தையும் கவிதையாக வடித்திருக்கிறார். உலகில் பிறந்த முதல் கவிதை ஸ்ரீமத் ராமாயணம். ஆகாலே அந்த ராமாயணத்தை முழுதாக பெயர் வடிவத்திலே கவிதா என்று பெயரை வைக்கிறார்கள் தாய்மார்களை, பெண் குழந்தைகளை. இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி அடியேன் விண்ணப்பிக்கிறேன். ஆகையாலே கவிதான்னு சொன்னா யாரோ கவிஞர்கள் எழுதுல கவிதையை நினைச்சு பாடலை வைக்கல, அவங்க பேரு ராமாயணத்தை நினைவுபடுத்தும் விதமாக கவிதா என்று பெயரை வைத்திருக்கிறார்கள். அதுபோல கீதா கவிதா என்ற பெயர்கள் விளங்குகின்றன நம் சமூகத்திலே கண்ணனையும் ராமனையும் போற்றும் விதமாக என்று அடியனுடைய ஒரு சிறு விளக்கம் இது. கேள்விகள் கேட்கணும்னா கேட்குங்க. ஏன்னா 6:30 மணி முதல் 8 மணி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடியன் கொஞ்சம் நேரமாக இன்னைக்கு நேற்றை விட பரவாயில்ல, இன்னைக்கு என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆரம்பித்தா இன்னும் நிறைய விளக்கலாம்ங்கிறது அடியனுடைய யோசனை. பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நம்ம தாக்கூர் சௌந்தரராஜன் சுவாமிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அடியேன் அவர்களுடைய சொற்பொழிவை கேட்க வேணும், அடியனுடைய சொற்பொழிவை கேட்க அவர்கள் வந்தது அடியனுடைய பெரும் பாக்கியம். அது நான் முந்தா நேற்று நடுவராக இருந்தார் அவர் பட்டிமன்றத்தில். பக்தி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி தீர்ப்பெல்லாம் வழங்கினார். கேளுங்க, தைரியமாக கேளுங்க, உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ கேளுங்க. ஏன்னா சந்தேகம்ன்றது எல்லாருக்குமே இயற்கையானது தான். ஏன்னா அதனுடைய பேரே சந்தேகம். நம்ம தேகம் தான் சன் தேகம். சன்னா பகவான் அர்த்தம். அவனுடைய தேகம் தான் நமக்கு இருக்கிறது. அதான் சந்தேகம்னு சொல்றதே. சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது. ஆகையாலே தாராளமாக சந்தேகத்தை நீங்கள் கிளக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா மிக பெருத்த அர்ஜுனன், எப்பேற்பட்ட அர்ஜுனன், புடாகேசன்னு சொல்லுவாங்க, என்ன தனஞ்சயன்னு சொல்லுவாங்க, தூக்கத்தையே ஜெயித்தவன் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மகா ஞானிங்க அவன் கேள்வி கேட்டு தொலைச்சிருக்கான். யாரு? கண்ணனை. அந்த கேள்வி கேட்டு தொலைச்சதுனால தான் பகவத்கீதையே நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பெயரோட தான் இன்னைக்கு இந்த ஆசிரமம் கீதா ஆசிரமம் விளங்கிட்டு இருக்கு, கீதா பவனம் விளங்கிட்டு இருக்கு. அப்ப நிச்சயமா உங்களுக்கு அந்த கேள்வி கேட்க வேண்டும். இந்த கேள்வி ஞானம்ங்கிறது அர்த்தம் தெரியுமா? கேள்வி ஞானத்தின் அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் கேள்வி ஞானம் என்ன நினைச்சிருக்காங்க? நம்ம கேட்கறது நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, அது மட்டும் கிடையாது. கேள்வி ஞானம் எப்படின்னா முதல்ல நம்ம காதால கேட்கணும், அது கேள்வி. அப்புறம் காதால கேட்ட அந்த ஞானத்தை எல்லாமே நம்ம ஜீரணிக்க செய்யும் வகையிலே நமக்கு மனசுல போய் அப்படியே ஆசை போட்டு, விஜய் பாபு என்னென்னமோ சொன்னாரே, பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள்னாரு, ஆனா அதை நம்ம நடைமுறைப்படுத்தலையேன்னு சொன்னாரு. அப்ப என்ன பண்ணணும் அப்படி யோசனை பண்றோம். பாத்தீங்களா? அதுக்கு வழி இருக்கா இல்லையா? அந்த கேள்வி பிறக்க வேண்டும். எப்படி இது சாத்தியம்? நம்ம காதால கேள்வியா கேட்டது நமக்கு கேள்வியா பதிலை தேடும் அளவுக்கு அந்த கேள்வி பிறக்க வேண்டும். அந்த கேள்வி என்ன செய்ய வேண்டும் என்றால், யார் அந்த விஷயத்தை அழிந்திருக்கிறார்களோ, யார் அந்த பதிலை கொடுக்க வல்லமை விற்கவர்களோ அவர்களிடம் போய் அந்த கேள்வியை அவர்கள் கேட்கும் வண்ணம் கேள்வியாக கேட்க வேண்டும். அவர்கள் அந்த கேள்வி ஞானத்தை பெற வேண்டும். பிறகு அந்த கேள்வி ஞானத்தை பெற்ற அந்த ஞானஸ்தர் நமக்கு பதிலை அளிக்கும் வகையிலே அவர் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதை நான் கேட்கும் ஞானம்தான் கேள்வி ஞானம் என்று பூரணத்துவம் பெறுகிறது. கேள்வி ஞானம்னா நம்ம கேட்கறது மட்டும் கிடையாது, நம்ம கேள்வியையும் கேட்கறதும் சேர்த்துத்தான் இந்த கேள்வி ஞானம் பூரணத்துவம் பெறுகிறது. ஆகையால எல்லா ஆசிரியரும் பள்ளிக்கூடத்திலையும் சரி கல்லூரியிலும் சரி எந்த மாணவன் மிக பிடித்த மாணவனாக அந்த ஆசிரியனுக்கு இருப்பான் என்றால் கேள்வி கேட்கிற மாணவனைத்தான் ஆசிரியர்களுக்கு பிடிக்கும். சரிதானே சாமி பேராசிரியர் அவர்கள்? ஆமா. ஏன்னா கேள்வி கேட்கணுங்க. கேள்வியே கேட்டாம அப்படியே மந்தமா தூங்குறானா விழிச்சிட்டு இருக்கானே தெரியாது. அடியெல்லாம் அந்த வித்தையெல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன மத்தியான நேரத்தில் நல்லா சாப்பிட்டு போய் என்ன அந்த பாட புஸ்தகம்லாம் வச்சுருப்பாங்க. இந்த பாட புஸ்தகத்தை இப்படி வச்சு லேசாக அப்படி தலையை அசைச்சிட்டு அப்படி தலையை குடிச்சிட்டு அப்படியே லேசாக ஒரு தூக்கத்தை போட்டலாம். ஏன்னா அந்த மாதிரிலாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா யாருன்னு தெரியாது. அப்போ விழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டும், எல்லாமே விழித்து இருக்க வேண்டும், கேள்வியை கேட்க வேண்டும் என்பது போல. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா நான் பண்ணிக்கலாம்.
அந்த தலைப்பை மாற்றிட்டேன். இதான் வித்தேங்கிறது, தேவைக்கேற்ப மாற்றிக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் மீடியா ஆயிடுச்சு. என்ன இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து அவசியமாக செய்யணும்னு அவசியமே கிடையாது. எப்படி ஆக இந்த நம் சமூகம்ங்கிறத சுவாமிஜி அவங்க இருக்காங்கல்ல, நம்ம ஜனார்தனன் பாபு இருக்குமா, இந்த பதில் முடிச்சிடுறேன். இந்த ஜனார்தனன் பாபு அவங்க சொல்லிக்கிட்டாங்க, நம் சமூகம்னு போட்டால் கொஞ்சம் நெருடலாக இருக்குது, சௌராஷ்டிரா இனத்தை பற்றி ஏதாவது பேசிடுவோம்னு ஒரு பயம் இருக்குது, அதனால் பொதுவாக சமூகம்னு போடுங்கன்னாங்க. அது சமூகம் போட்டேன். எப்படி இருந்தாலும் நம்ம சமூகம் தான், எல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம சமூகம் தான். ஏன்னா நம்ம சமூகத்தினுடைய பெருமையை நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். அதற்குண்டான தேவையும் இன்றைய தேவை, அதை உணர்த்தித்தான் ஆக வேண்டும். சொல்லுங்கம்மா, உங்கள் பேருமா? மகாலட்சுமி நாராயணா. சொல்லுங்கம்மா. அதாவது இது வந்து அடியேன் கொடுக்குற விளக்கம் கிடையாது. இதெல்லாமே ராமானுஜரை தொட்டு வந்த பெரும் ஆச்சாரியர்கள், என்ன பெரியவாச்சான் பிள்ளை போன்ற மகனீயர்கள் எல்லாமே, வேதாந்த தேசிகன் போன்ற மகனீயர்கள் எல்லாமே கொடுத்த விளக்கம். ஏன்னா கண்ணாங்கிற பேரை வந்து இதில் எங்கேயுமே ஆண்டாள் விழிக்கலைங்கிறது தான் திண்ணம், அதான் தீர்மானம். அப்போ ஆழிமடைக்கு இந்த பதம் பிரித்து ஆழிமடைக்கு அண்ணான்னு சொல்லி தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடும்போது ஆழிமலை கண்ணா அப்படின்னு சொல்லிடலாம். என்ன எங்க ஆமாம், கண்ணனை தான் போட்டிருக்கா, அதில் சந்தேகமே இல்லை. அதில் எந்த ஒரு எள்ளளவும் எந்த சந்தேகமும் கிடையாது. கோகுலத்திலே கண்ணனை போற்றும் விதமாகத்தான் இந்த 30 பாசுரங்களுமே அமைந்திருக்கின்றன. அதனால கண்ணனை போற்றலன்னு சொல்லலை. அதான் மாதவா கேசவான்னு சொல்லியிருக்காளே, வைகுந்தான்னு சொல்லியிருக்காளே, எல்லா நாமங்களையும் திரட்டியிருக்காளே. அதான் இந்த ருச்சி, அதான் இந்த ருச்சி. ஏன்னா கம்சனுக்காக கண்ணன் சொன்னா அவன் வந்துடுவான். இடம் தெரிஞ்சு ஏங்க கம்சன் ஏங்க பூதனை அனுப்பணும், ஏங்க சகடாசுரனை அனுப்பணும், வத்சாசுரனை எங்க அனுப்பணும்? எல்லாமே அனுப்பி அனுப்பி கண்ணனை கொள்றதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவனே வரலாம்னா கண்ணன் எங்க இருக்கான், யாரு ஏதுன்னு அவனுக்கு புலப்படலை. அதனால இத்தனை தூதுகளாக இந்த அசுரர்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டே இருந்திருக்கான். அப்ப கண்ணனே அவன் கம்சனை தேடி வந்துட்டா, ஆளை வச்சு கொல்ல நினைச்சவன் ஆளாவே வந்துட்டா அப்படின்னு அந்த பய ஆண்டாளுக்கு இருந்திருக்கிறது. இது அவனுடைய சுபாவம், அவனுடைய பாவனை. இது எல்லாமே அடியன் நேற்று சொன்னது மாதிரி உண்மையிலேயே கோகுலத்தில் ஆண்டாள் கிடையாது. உண்மையிலேயே கோபியர்களோட ஆண்டாள் போகலை. என்ன உண்மையிலே கோபஸ்திரிகளோட ஆண்டாள் போகல. உண்மையிலேயே காத்யாயனி அந்த பொம்மையை வச்சு அங்க யமுனை கரைக்கு செல்லவில்லை. அவள் இதை அங்கே அனுஷ்டித்ததை அனுகாரமாக செய்திருக்கிறாள் ஆண்டாள். அப்படின்னா என்ன, நடிச்சிருக்கா. புரியுதா? பாவனை தான். அப்படி பாவனையில் இருக்கும்போது இந்த பாவனையை ஆண்டாள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அப்ப கண்ணனுடைய பேர் எங்கேயும் வரக்கூடாது என்ற அந்த ஜாக்கிரதையாக இந்த பாசரங்களை எல்லாம் இட்டு இருக்கிறாள் ஆண்டாள் என்று சொல்லுதான் விளக்கம். அது ஆச்சாரிய பெருமக்களுடைய விளக்கமா. நீங்க கண்ணனை நினைச்சாலும் தவறே கிடையாது, கண்ணனை நினைச்சுக்கங்க. ஏன்னா அந்த வருண பகவானுக்கே தலைவன் அண்ணா அவன் தான். என்ன ஆழிமடைக்கு அண்ணான்னு சொன்னாலும் சரி, ஆழிமடை கண்ணான்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே அனுபவம் தான். ஆனால் விளக்கம் வந்து அவன் கண்ணனை விழிக்கலைங்கிற, கண்ணன் சொல்லை அந்த பேரை எங்கேயுமே அவன் இட்டு சொல்லலைங்கிறது தான் முன்னோர்களுடைய திருவாக்கு. அப்படின்னு சொன்னது சரிதானே சுவாமி? சொல்லுங்க சுவாமி, நீங்க சொல்லுங்க. இங்க வாங்க, இங்க வந்து பேசுங்க வாங்க சுவாமி. ஆனால் என்ன சொல்றது, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசு சாமி. அதனால வந்து அவருடைய விளக்கம் அவசியம் வேணும். இதுல பேசுறேன், இதுல ரெக்கார்ட் ஆகும், இதுல பேசுறேன், இதுல பேசுறேன், நான் பிடிச்சிக்கிறேன், பேசுறேன். இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இதில் உள்ளுரை என்னன்னா, கண்ணன் வந்து இவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே கண்ணான்னு சொல்லி எந்த இடத்துலையுமே கூப்பிடல. காரணம் என்னென்னா ஒரே ஒரு காரணம் தான். அப்படிலாம் இல்லை. கல்யாணம் பண்ண போகிற வீட்டுக்காரர் பேரை கூப்பிடுவீங்களா? திருமணம் பண்ணி கொள்ள போகிற வீட்டுக்காரோட பேரை சொல்லக்கூடாதுங்கிறது சம்பிரதாயம். அப்படி பேர் சொன்னால், பேர் சொல்லி கூப்பிட்டா அவருக்கு ஆயுஷ் கம்மி. அப்படி நம்ம சாஸ்திரம் சனாதன மாதிரி சொல்கிறது. ஆகையினாலே தான் ஓங்கி உலகம் அந்த உத்தமன் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது. அப்படி எல்லாம் பகவானை பற்றி முகுந்தன், வைகுந்தன், மாயன், மாதவன், வஞ்சக்கல்வன், மாமாயன் அப்படி சொல்லிகிட்டே போகிறா. எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே போகிற போது கல்யாணம் பண்ண போகிற கண்ணனுடைய பேர் எங்கேயுமே 30 பாசுரத்துலேயும் இல்லை. 143வது பாசுரம் இருக்குது நாச்சியார் திருமொழி, அதுலேயுமே இல்லை. கண்ணன்கிற வார்த்தை சொல்லலை. ஏன்னா திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கணவன் பேரை உச்சரிக்கக்கூடாது. இருந்தாலும் நிச்சயம் ஆனதுக்கு பிற்பாடு உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்னன்னு யாராவது ஒரு தோழி கேட்குறா, என்ன கல்யாணம் பண்ண போகிற உட்பியோட பேர் என்ன அப்படின்னா, இப்போ முன்ன காலத்தில் பெண்கள் என்ன சொல்லுவார்கள்,
எனக்கு வந்து இந்த ராமேஸ்வரம் பக்கத்துலேயும் பரமக்குடிக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஊர் பேர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடுன்னு கேட்பாங்களாம். என்ன ஊருமா அப்படி கேட்குற அப்படின்னா, ராமநாதபுரம். ராமநாதன் அவர் வீட்டுக்காரர் பேரான்னு சொல்லக்கூடாதான். அப்படி சூசகமாக சொல்லி கொண்டு வந்ததுனாலையும் ஆண்டாளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வந்தது, கண்ணான்னு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை. அவளுக்கு பெண்ணாக பிறந்துட்டதுனால மகாலட்சுமி நீலாதேவி இங்கே பிறந்திருக்கா, ஆண்டாளாக பிறந்திருக்கா. ஒரு சின்ன மனசில் ஒரு சின்ன ஒரு ஆசை. அதனால் அதை சாக்கு வச்சுக்கிட்டு ஆழிமலை கண்ணா ஒன்றும் நீர் கைகரவேல் அப்படி ஆழிமலைக்கு அண்ணான்னு கண்ணால் லைட்டாக அப்படி ஒரு வாசனை அப்படியே வாசிச்சிட்டாலாம். ஆகையினால அவளுக்குண்டான உள்ளூர ஒரு ஆசை அதை சொல்லணும்னு. இங்கே நான் கீதா பவனத்தில் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை, நான் வந்து சொல்லிட்டேன். அப்படியே தலைக்கட்டு. அதாவது நமக்கு கிடைக்கிற பொருட்கள் நமக்கு கிடைக்கும், அதோடு சேர்த்து இலவசமாக அதை விட மிகுதி கூட்டப்பட்ட ஒரு பொருள் கிடைச்சா அப்படின்னு, அதுபோல் சுவாமிகளுடைய விளக்கம் இதெல்லாம் வந்து என்ன ஆகையாலே ரொம்ப அருமையான மிக்க நன்றி சௌந்தரராஜன் சுவாமி. இப்போ இன்றைய பாசுரங்கள் விளக்கமாக நாம் எல்லாம் அனுபவித்தோம். அதோடு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மேலும் கேட்கலாம். என்ன நேரம் ஒரு 2-3 நிமிஷம் இருக்குது, 8 மணி ஆகிறதுக்கு. நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுகள் ஆண்டாள் திருப்பன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் ஆச்சாரிய தேவ எல்லாம் திருவடிகளையும் வணங்கி அடியனுடைய கிருத்தியங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாளை இந்த பாசுர விளக்கங்களை தொடர்வோம் என்பது ஆண்டாள் திருப்பன் திருவடிகளை சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பிரசாத உபயதாரர் பிரபாவதி விஸ்வநாதன் குடும்பத்தினால் அவங்க உபயதாரர் திரியம்பகம் தரிசனம். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகவர்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாமృతాத். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகவர்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாமృతాத். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அன்னத்தை கொடுத்த பெரியவர்கள்